நமக்கு வந்து கொஞ்சம் டைம் கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். வண்டர்ஃபுல். நான் செந்தில கூப்பிட்டு முதலே சொல்லியாச்சு. செந்திலோட இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு பெரிய பூஸ்ட். செந்திலுக்கு தான் இதுல நாலேஜ் இருக்கு. அதனால அவர் பேசணும் முதலே சொல்லியாச்சு. அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணிட்டேன். செந்தில் வாழ்த்துக்கள். செந்தில் சிறப்பு சிறப்பு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ நாஸ்தர் சார் ஃபார் என்னோட ரோலை நீங்க எடுத்ததுக்கு தேங்க்ஸ். എനിവേസ് നമുക്ക് എല്ലാവർക്കും தெரியும். இப்ப செந்தில் சார் ஆல்ரெடி துளசி பெயிண்டை பற்றி அதோட பயோடேட்டா ப்ரொஃபைல் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி துளசி பெயிண்ட் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 இயர் இந்த கொரோனா காலகட்டத்துல தான் சவுத் இந்தியாவில வந்து இந்த துளசி பெயிண்ட் வந்து பெரிய லெவல்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து எஸ்பெஷலி நம்ம கேரளாவில இருந்து தான். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 மாசம் நம்ம லாஸ்ட் 2020 அரௌண்ட் 2020 கிட்டத்தட்ட ஐ திங்க் மார்ச் ஏப்ரல் மாசத்திலிருந்து இந்த வருஷம் 2021 ஜனவரி வரைக்கும் நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாயோட துளசி பெயிண்ட் மட்டும் கேரளாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 crore rupees-ஓட 5 கோடி ரூபாய். அது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு மேல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. கரெக்ட் ஃபிகர் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம இவர்கிட்ட தான் கேட்கணும். யாரு சிஆர் மோர்சார் கிட்ட இப்ப இன்னைக்கு வர போற துளசி பெயிண்டோட சிஓ இன்னைக்கு வர போறாங்க. அவர்கிட்ட கரெக்டா கேட்டா கரெக்டா அவருக்கு எவ்வளவு பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்குன்னு நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். சார் ஒரு 10 மாசத்துக்குள்ள 5 கோடி ரூபாயோட ஒரு பெயிண்ட் ஒரு டெரிட்டரியில ஒரு ஸ்டேட்ல ஆளுங்க, அதுவும் ஆர்சிஎம் பிசினஸ் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கம்பெனியில அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஏஷியன் பெயிண்ட் மாதிரியோ நம்ம நெரோலாக் பெயிண்ட் மாதிரியோ இப்ப நிறைய பெயிண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பெயிண்ட் மாதிரி நமக்கு யாருக்குமே விளம்பரம் ஒண்ணுமே இல்லை. வி ஆர் நாட் டூயிங் எனி அட்வர்டைஸ்மெண்ட். ஆளுங்களுக்கு இந்த பெயிண்டை பற்றி தெரியாது. இந்த நிலைமையில இருந்துட்டு கூட ஒரு பெயிண்ட் வந்து 5 கோடி ரூபாவுக்கு வெறும் 10 மாசத்துக்குள்ள ஆளுங்க யூஸ் பண்ணோம்னா அந்த பெயிண்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஏன்னா இந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் 100% சாட்டிஸ்பிகேஷன். தட் இஸ் த மெயின் திங். எல்லா ஆளுங்களுக்கு அதுக்கு வந்து அதோட கவரேஜ் எடுத்தா 100% சாட்டிஸ்பேக்ஷன், அதோட கலரிங் எடுத்தா 100% சாட்டிஸ்பேக்ஷன், அதோட ஸ்மெல் எடுத்தா 100% சாட்டிஸ்பிகேஷன். നമുക്കൊരു പെയിന്റ് വാങ്ങുമ്പോൾ ഇല്ലേനാ வந்து ഒരു വാൾപുട്ടി വാങ്ങുമ്പോൾ ഇല്ലേനാ வந்து ഒരു പ്രൈമർ വാങ്ങുമ്പോൾ ഒരു സിമെന്റ് വാങ്ങുമ്പോൾ നമുക്ക് என்ன தேவை இருக்குமோ எல்லாமே வந்து 100% சாட்டிஸ்பேக்ஷனோட நமக்கு ஒரு வீடோட டோட்டல் ஒர்க் முடிக்கணும்னா நம்ம இந்த துளசி பெயிண்ட் மட்டும் நமக்கு போதும். ஏன்னா இது வந்து 100% ஆளுங்களுக்கு ஒரு வருமானம் தரதுக்காக ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆரோக்கியம் தரதுக்காக பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எலகன் லுக். நீங்க வந்து பேலன்ஸ் ஒரு 10 வீடு எடுத்தா உங்களோட வீடு மட்டும் தனியா வந்து ஒரு எலகன் லுக் கிடைக்கணும்னா அதுக்கும் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இது துளசி பெயிண்ட் யூஸ் பண்ண ஆளுங்க கிட்ட நீங்க கேட்டா உங்களுக்கு தெரியும். இந்த துளசி பெயிண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது, இதோட எல்லா பெயிண்ட்டுக்கும் வந்து ஒரு கிளைசிங் இருக்கு. துளசி பெயிண்ட் போட்ட வாலும் அதே மாதிரி துளசி பெயிண்ட் போடாத நம்ம நார்மல் அது ஏஷியன் பெயிண்டோட ഏറ്റവും விலை கூடிய பெயிண்ட், த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் பெயிண்ட் ஆஃப் ஏஷியன் பெயிண்ட். அது நீங்க 2 வாலும் போட்டா உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு சொல்ல முடியும் ஏது துளசி பெயிண்ட் ஏது ஏஷியன் பெயிண்ட்ங்கிறது. ஏன்னா நம்ம துளசி பெயிண்ட்டுக்கு கிடைக்கிற அந்த கிளைசிங் வந்து இன்னைக்கு வந்து வேற ஒரு பெயிண்ட்டுக்கு உங்களுக்கு பார்க்கவே முடியாது. ஈவன் கேரளாவில் லாஸ்ட் டைம் ஆக்சுவலி 2 மாசம் முன்னாடியே நான் இந்த டீமை துளசி பெயிண்டோட டோட்டல் டீமை வந்து தமிழ்நாடு பிசிக்கலி கொண்டு வந்து எல்லா லீடர்ஸுக்கும் இதே பற்றி கரெக்ட் தெளிவா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு டெமோ பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் தான் நினைச்சேன். ஆனா கேரளாவில் வந்து அவர் டெமோ எல்லாம் காட்டிட்டு பட் அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா காலகட்டம் அகெயின் திருப்பி வந்ததுனால கொரோனா சீசன் 2 வந்ததுனால அவருக்கு வந்து அங்க மகாராஷ்டிரால கொஞ்சம் லாக்டவுன் பிரச்சனை இருந்தாங்க. இங்கேயும் வந்து டிராவல் பண்ணி திரும்பி போகும்போது அவருக்கு வந்து 15 days குவாரண்டைன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால அவர் வந்து அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டேன். பட் அகைன் அண்ட் அகைன் ஐ வாஸ் இன்வைட்டிங். நான் வந்து கண்டினியூஸ்லி அவர் இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தரதுக்கு அவர் தயாரா இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து அவர் கேட்டு இது தமிழ்நாடு வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு எவ்வளவு ஆளுங்க வருதுன்னு கேட்டேன். நான் சொன்னேன் கிட்டத்தட்ட சார் 100 பேர் நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுவேன். சி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து 150 தாண்டிட்டேன். ஸோ ஆல் த ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன், கிரேட் கோஆர்டினேஷன் டன் பை ஆல் த லீடர்ஸ். எல்லா லீடர்ஸும் வந்து சூப்பர் கோஆர்டினேஷன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி தான் சார் ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸும் வந்து காமிக்க வேண்டிய டைம்ல கரெக்டா அவரோட பொட்டன்ஷியாலிட்டி காமிச்சிருக்கு. தட் இஸ் த தமிழ்நாடு ஆர்சிஎம் லீடர்ஸ். சூப்பர் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் யூ. சூப்பர் சார், அடிப்பொலி. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து கிட்டத்தட்ட 150க்கு மேலேனா இந்த அளவுக்கு நமக்கு ஆல்ரெடி பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு. வி ஹேவ் த பொட்டன்ஷியாலிட்டி வித் அஸ்.
So show your potentiality. Let me with the our mentor, our CEO of Tulsi Pain, Mr. Sumit Dut has joined with us, sir. And without wasting the time, let me co-host him. Sumit sir, JRCM and welcome to Tamil Nadu. JRCM sir, thank you so much. Thank you. आपका हार्दिक स्वागत है सर. पहली बार आप तमिलनाडु आ रहे हैं, लेकिन फिर भी हम लोग आपको छू नहीं सक रहे हैं, हम सिर्फ आपको देख सक रहे हैं. Thank you so much, sir. Thank you so much. And thank you so much for your service to Kerala, sir. And because you know that I have a big team in Kerala, and my second leg is in Tamil Nadu and Orissa. Almost not only from Tamil Nadu, sir. We got lot many people from Orissa also. Those who want to know about what is Tulsi Pains and what are the benefits and what you are going to give us a special and क्या स्पेशल आप हम लोग को देने वाला है, ये सब जानने के लिए पूरा लोग इकट्ठा हुआ है सब यहाँ पे. और नॉट ओनली दैट सर, लॉट मेनी पेंटर्स फ्रॉम तमिलनाडु आल्सो जॉइन विद दिस प्रोग्राम. सो आई नीड योर 100% सपोर्ट टू जनरेट द बिग business volume as well as 100% support from your Tulsi Paint also. Yes, sir. And sir, the thing is that today for the translation, we have our star pearl Nasser Ali sir with us. He will be translating your. You can speak in Hindi or you can speak in English. Not at all problem. You can even speak in Telugu, Kannada, any language, sir. He will be translating in Tamil. Great. He's well versed in almost all the languages, so there is no problem. तो वो आपका ट्रांसलेट करेगा सर. और दूसरी बात ये है कि सर हम लोग अभी 158 people आ गए हैं सर. सर one more thing I want to tell you sir, this is the maximum number of, इससे ज्यादा हमारा तमिलनाडु ज़ूम मीटिंग में अभी तक कोई ज्वाइन ही नहीं हुआ सर. जब BCG आया तो भी इतना ज्यादा लोग नहीं आए सर. पहली बार आपको मिल जाए इतना ज्यादा टीम. 158 160 ऑलरेडी हो गया है सर. So all the best, sir. Yes. And I am handovering this session to you, and I am inviting our star pearl Nasser Ali sir for the translation. Welcome both of you, sir, to Tamil. Thank you very much. Welcome, sir. Welcome, sir. Let's conquer Tamil Nadu. Thank you, sir. Thank you so much. I hope my voice is audible and everything is okay. Right? Clear, sir, Clear. JRCM to everyone. Thank you so much, Ranjit sir. It was pleasure meeting you in Calicut, and even today it's pleasure listening to you. And Nasser sir, thank you so much for doing this translation for me. कि आप मेरे लिए ये translation कर रहे हैं, तो thank you so much to you also. Before I begin. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் சார் உங்களுக்கு ரொம்ப வணக்கம். கேரளால உங்களை நிறைய சந்திச்சிருக்கிறேன், நிறைய நம்ம சேர்ந்து செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்னை வரவேற்றதுக்கு மிக்க நன்றி. இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய நாசர் சாருக்கு நன்றி. Thought of bringing paint into network. Sir, सुमित सर आपका नेटवर्क थोड़ा खराब है क्या? खराब हो गया, बीच में कट हो गया, इसलिए मैं बात करना शुरू हो गया. सुमित सर, you are not clear. Your voice is not clear. It is breaking. Can you hear us, sir? Okay, it's okay now. Yes sir, now it is okay. But it is not in a flow. In between it is stacking up. Breaking, yeah. Okay. Actually, for some reason, I'm in the plant premises today. You can see in my background. Yes, Yeah. So I think it should be comfortable now. Is it okay? Yes sir. Yes, Yeah, sir. yeah. Please. Okay. So without wasting much of our time, I would like to have discussion with each and everyone over here. And it's a wonderful opportunity. And this is the perfect time, like I said, Ranjit sir, this is the perfect time to get into paints now. What we did in Kerala, basically those were the difficult times. Those were the times when the material availability were challenges. Those were the times when billing were challenges. But now everything is resolving, and then we are coming to Tamil Nadu. So I would say this is the perfect time to get into the business. So before Nasser sir, just एक introduction आप दे दीजिएगा. और ये बहुत बड़ी अपॉर्चुनिटी हमारे सामने है, क्योंकि आरसीएम ने जो सोचा है ऐसा ना ही कभी सोचा गया है और ना ही कभी किया गया है. तो ये एक बहुत बड़ी बिजनेस अपॉर्चुनिटी हमारे बीच में है. थोड़ा सा क्योंकि फर्स्ट टाइम इस टीम के साथ मीटिंग ले रहा हूं, तो थोड़ा सा बैकग्राउंड डिस्कशन के साथ इस मीटिंग को लूंगा और फिर नए जो रिविलेशंस है वो भी करूंगा. सो सर प्लीज आप एक बार थोड़ा सा इंट्रो दे दीजिएगा. Yes sir.
ரஞ்சித் சார் உங்கள்ட்ட நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம், இன்னைக்கு பெயிண்ட கொண்டு வர்றதுக்கு சரியான சந்தர்ப்பம் தமிழ்நாட்டுல. ஏன்னா கேரளால பார்த்தோம், கேரளால நம்ம இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அது எவ்வளவு இக்கட்டான சூழலுங்க தெரியும். அப்ப ப்ராடக்ட்ஸ் ஒழுங்கா கிடைக்காது, அப்ப நிறைய தடுமாற்றம் இருந்த காலத்துல இவ்வளவு பெரிய சாதனைகள் பண்ணோம். ஆனா தமிழ்நாடுக்கு இன்னைக்கு எல்லாமே சர்ப்ளஸா இருக்கக்கூடிய நேரம், இதுல மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்த முடியுங்கிறது மிக உண்மையான ஒரு செய்தி. இப்போ இதுக்கு நான் முதல் தடவையாக தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால இப்ப பேக்ரவுண்ட் விஷயங்களை முதல்ல கொஞ்சம் ஒரு அடிமட்ட விஷயங்களை முதல்ல கொஞ்சம் பகிர்ந்துக்கிறவங்களோட, அதுக்கப்புறம் இதோட மிகப்பெரிய சாதனைக்கான வாய்ப்புகளை பத்தி நம்ம பேசுவோம். எஸ் சார். Well, so like I always say, Tulsi Paints ke rang, RCM ke sang. So we will have just a brief discussion of when it all started and the background of Tulsi Paints. So it all started in the year 1997. It was then we started manufacturing cement paint and distemper basically. The oldest of all paints, if you remember, cement paint was a paint that used to come in bags and we used to mix water and apply it. In the year 2001, we started manufacturing plastic paints and solvent-based paints. And in the year 2003, we started manufacturing bases. Now, if you recall, if you remember, before 2003, there were a fixed set of shades. एक set of shade fix होता था जो हम शॉप पे जाते थे, उसी 10-15 शेड्स में से एक शेड सेलेक्ट करते थे and we used to get that color. But 2003 के बाद मशीन्स इंस्टॉल होना शुरू हो गए हर एक शॉप पे and now हम लोग व्हाइट कलर भेजते हैं और उन मशीन पर वो व्हाइट कलर को लगाया जाता है and there are lakhs of shades that could be made. So that is a technology of bases is what we call. And this technology we developed in the year 2003. Even now in India, there are a very few companies, all those multinational companies who manufacture by this technology. Not many people could do this. In the year 2005, now I just showed this was 1997. This is our industry in Nanded, the place where I am sitting today. In the year 2001, we started manufacturing plastic paint and oil paint basically. In the year 2003, we started manufacturing bases like I was saying previously. So bases was the technology that we did in 2003. In the year 2005, we started manufacturing these special effect paint you could see. ये जो special effect के paint आपके सामने हैं, these were the paints we started manufacturing in the year 2005. Now for this particular speciality, we were given an award by the central government in the year 2008. That was the special recognition award. And in the year 2012, we started manufacturing construction chemicals. A few chemicals, those are required for strengthening the cementitious structures. जो सीमेंट का स्ट्रक्चर होता है, जो हमारे घर होते हैं, उसमें कुछ केमिकल्स ऐड किए जाते हैं. वो 2012 में कंपनी ने बनाना शुरू किया. 2014 में एक फुल्ली ऑटोमाइज्ड प्लांट कंपनी का शुरू हुआ. एंड 2016 में we started with a multi-state production facility. We started with one more manufacturing in Alirajpur, Madhya Pradesh. And in the year 2018, we started manufacturing a few products which are alternative to sand. So there are a lot of products beyond paints that Tulsi Paints actually manufactures. And the biggest milestone after 2018 was company became a part of RCM family in the year 2019. So Nazar sir, this was the basic background of company which I would like you to go through. So what Yes, I'll sir. do is for you slide by slide we'll go, sir. Exactly. So for your reference, I just go from the first slide. You just ask me to change the slide and I'll change it. We'll do it, sir. Of course. நண்பர்களே, இப்ப துளசி பெயிண்ட் நிறுவனம் எப்படி துவங்கினதுங்கிறத பத்தி முதல்ல உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தகவல்கள் கொடுக்கப்படுது. 1997 இந்த நிறுவனம் துவங்கப்பட்டது. அப்ப 1997 காலகட்டத்துல பெயிண்ட் எல்லாம் எப்படி வந்தது, ஒரு பேக்ல பவுடரா வந்தது. அந்த பவுடரா வந்தது தண்ணியை கலந்துதான் நம்ம பயன்படுத்தணும். அந்த நேரத்துல துவங்கப்பட்ட நிறுவனம் தான் நம்ம நிறுவனம். 2001 அடுத்ததாக ஒரு புதிய ஒரு பரிணாமம் வந்தது, ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்தது. அங்கிருந்து பிளாஸ்டிக் பெயிண்ட்ஸ் வந்தது. அங்க என்ன செய்த பிளாஸ்டிக் பெயிண்ட்ஸ்ங்கிறது ஏற்கனவே ஒரு லிக்விடைஸ் ஸ்டேட்ல வரும். அது அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அப்ப 2003 தான் ஒரு புதிய மறுமலர்ச்சி ஒண்ணு ஏற்பட்டது. அது என்னன்னா 2003க்கு முன்பாக எந்த பெயிண்ட் கடைக்கு போனாலும் ஒரு செலக்டடா இத்தனை பெயிண்ட் இத்தனை ஷேட்ஸ் தான் இருக்கும், இத்தனை நிறங்கள் தான் இருக்கும். அதுல நமக்கு பிடிச்சதை மட்டும் வாங்கி கொண்டு வந்து அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். ஆனா 2003 விஞ்ஞான வளர்ச்சியில நமக்கு என்ன வந்தது,
வெள்ளை நிறத்துல உள்ள பெயிண்ட் வரும். நமக்கு தேவையான நிறத்தை தேர்ந்தெடுத்து நம்ம அதுல கலந்து தருவாங்க. அந்த இது இப்பவும் பாத்தீங்கன்னா இன்று வரை சில பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா மற்ற நிறுவனங்கள் எல்லாம் சாதாரண ஏற்கனவே ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு கலரிங் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அதுக்கும் நம்ம நிறுவனம் வந்தது 2005ல பாத்தீங்கன்னா அப்ப ராய்ஸ்டர் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. சார் யூ கேன் சேஞ்ச் த ஸ்லைட் சார். ராய்ஸ்டர் சீரீஸ். Yes, the Royster series slide I'll get to. Yes, this one, sir. கொஞ்சம் அந்த நிறத்திலேயே சில ஒரு இடையில ஒரு நிறங்கள் ஒரு ஷேடு வர்ற மாதிரி ஒரு பெயிண்ட்கள் உருவாச்சு. இட்டாலியன் பெயிண்ட் கான்செப்ட் அது இட்டாலியன் நிறுவனங்கள் உருவாக்குன கான்செப்ட்ல பெயிண்ட்லயே சில ஒரு பரிணாமங்களை ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்டைல் வந்தது. நெக்ஸ்ட் ஒன் சார். அடுத்து இது பண்ணும்போது 2008ல நமக்கு என்ன பார்த்தது, இப்ப இந்திய கவர்மெண்டால இந்திய அரசாங்கத்தால ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அவார்டு வாங்கின நிறுவனமாய் நம்ம நிறுவனம் மாறியது. ஏன்னா அந்த தரத்திலையும் அதோட தன்மையிலையும் பெரிய சிறந்த பெயிண்ட்கள் நம்ம உருவாக்கணும். நெக்ஸ்ட் ஒன். 2012ல நம்ம நிறுவனம் என்ன பண்ணது, கெமிக்கல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் அந்த கட்டுமான பணிக்கான கெமிக்கல்ஸ் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரியை உருவாக்குறாங்க. 2014ல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பிளான்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலா இந்த கம்ப்யூட்டர் உதவியோட ஆட்டோமேட்டிக்கலா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம நிறுவனம் மாறியது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் சார். அடுத்தது அப்பயே அலிராஜ்பூர்ங்கிற மத்திய பிரதேசல ஒரு ஃபேக்டரி உருவாக்கணும். 2018ல இதை கடந்து பெயிண்டுகளையும் கடந்து மண்ணுக்கு நிகரான பெயிண்ட் கட்டுமான சாண்டுக்கு நிகரான பொருள்களையும் தயாரிக்க துவங்கணும். எஸ் சார். Well, I would like to give a small background of what was already happening in RCM Tulsi Paints. And there were a few places in Tamil Nadu. I was glad that a few people already ordered for it. Few POCs already setting up the machines and everything. I thank them a lot because the system was not very smooth, yet they had that courage to do that particular thing. Now, previously until now, what was happening was they were ordering directly to Tulsi Paints. We were billing and we were sending the material to them. So that was taking almost 15 to 20 days of time for the material to reach to Tamil Nadu. And then we used to give it to customers. So it was a long procedure that was happening. But from 20th May, the material shall be available at the depots. Now these depots in Kerala, they have already planned for it. For the depots in Tamil Nadu, we will be very soon planning, like my discussion with Ranjit sir also. Now, one more problem in the previous system was the business volume was not directly being added to the direct sellers account. Now, that was a big of a challenge because a lot of direct sellers, they want the business volume to be added immediately or very quickly. So now that will be possible from 20th of May for the new stocks that will be moving from the company. For the old stock, obviously, it will be like the previous system, but once the new stock is into movement, obviously it will be added directly. One more very important thing was that if a painter wants to join RCM Paints, so he should be able to do his joining using the paint products, which was not the case previously. Previously, he had to buy something else to be a part of RCM business, and then he used to buy the paint products. So it has become easier now. Now he'll be able to join using the paint products. Previously, there was a single packaging, only one packaging, like the depot, like the PUC in Tamil Nadu, they know, or even if you have seen the photos in the groups, you would have seen there was only one single, design that was used for all the buckets and all the products. But now that is not the case. Now each and every product has a different bucket. It has a beautiful bucket, and I'll be showing all those buckets in today's presentation. So they are a part of system now. Apart from that, 200 ml samples will be available at the depots and PUCs. Now, samples are very integral portion on the later stage. On a later stage, I will be showing of how the samples are very important, and a new detailed brochure is on its way. So what that brochure will be having, we'll have that discussion. So I just begin my revelations today about the products. Each and every product I have a separate slide, and we shall have a discussion. Before that, Nasser sir, please just go through yes, this sir. and we can go ahead. Thanks a lot. Great initiative. நண்பர்களே, 2018 வரை இப்படி வளர்ந்து வந்த நம்ம நிறுவனம்
2019 மிகப்பெரிய எழுச்சி பெற்றது. ஏன்னா 2019 தான் நம்ம ஆர்சிஎம்மோட இணைந்தோம். ஆர்சிஎம்மோட இணைந்த பிறகுதான் நம்ம பிரம்மாண்டமா இதை கொண்டு வர துவங்க ஆரம்பிச்சோம். அப்ப கேரளால எல்லாம் பெரிய வெற்றியை பெற்றோம். தமிழ்நாட்டுல இப்பதான் துவங்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டுல துவங்கும் போது நம்ம அந்த மிஷின் சொன்னோம்ல, அந்த கலரிங் மிஷின் இருக்கு, நிறைய பேருக்கு தயக்கம் இருந்தது. இருந்தாலும் அந்த தடுமாற்றம் இருந்தது. இதுல 2ஆம் கட்டத்துல இதுவரையும் இருந்ததுல பாத்தீங்கன்னா, நேரடியாக யாருக்கு பெயிண்ட் தேவையோ அவங்க நேரடியாக துளசி பெயிண்ட் நிறுவனத்துக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. அங்க இருந்து இதை அனுப்பும்போது திரும்ப அனுப்புறது வந்து சேர்றதுக்கு 15 நாள் ஆயிரும். இது ஒரு பெரிய இடைஞ்சலா இருந்தது. நம்ம வளர்ச்சிக்கு வேகத்துக்கு ஒரு தடையா இருந்தது. 2வது பிவி. அப்போ எல்லாம் ஆர்சிஎம்மோட டைரக்ட் செல்லருக்கெல்லாம் உடனடியா பிவி வந்தா தான் அவங்களோட ஒரு கான்பிடன்ட் உருவாகுங்கிறது உண்மை. ஆனா இந்த பிவி பண்றதுல ஒரு இக்கட்டு இருந்தது. என்ன இருந்ததுன்னா, அந்த மாத கடைசியில தான் பண்ணணும், மொத்தமா சேர்த்து நிறுவனம் அனுப்பி பின்னால பண்ணணுங்கிற ஒரு சின்ன ஒரு இடையூறு இருந்தது. அந்த இடையூறு இப்ப களையப்படுது, எல்லாத்தையும் யோசிச்சு களையப்படுது. அடுத்ததாக பெயிண்டர் இதுல ஜாயின் பண்றாருன்னா, ஒரு பெயிண்டர் வந்து நம்ம ஆர்சிஎம்ல ஜாயின் பண்றாருன்னா, ஆர்சிஎம்ல ஜாயின் பண்றதுக்கு என்ன தேவைப்பட்டது? முதல்ல ஆர்சிஎம் பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணித்தான் ஒரு ஐடியா கிரியேட் பண்ண பிறகு அந்த பெயிண்டர் வந்து ஒரு பியூசில இந்த பெயிண்டை கேட்கணும். அந்த பெயிண்ட் ஆர்டர் ஆகி திரும்ப வந்து தாமதமா பிவி ஏறி இந்த ஒரு குழப்படி இருந்தது. அதுக்கு மாற்று கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவை இப்ப எல்லாம் கலந்து பேசணும். ரஞ்சித் சாரோட கலந்து பேசி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக குவாலிட்டி இந்த பேக்கேஜிங் இருந்தது. நம்ம இப்ப பார்த்திருப்பீங்க, இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்திருப்பீங்க, நம்மள வீடியோல பார்த்திருப்பீங்க. எல்லா பெயிண்ட்டும் ஒரே மாதிரி நிறத்துல ஒரே மாதிரி டப்பால இருந்தது. அப்ப இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அதுக்கும் ஒரு மாற்று வந்தாச்சு. இனி வருங்காலங்களில் என்ன செய்யும், ஒவ்வொரு வகையான பெயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு வகையான பேக்கேஜிங் இருக்கும். டப்பா வேற மாதிரி இருக்கும், நிறம் வேற மாதிரி இருக்கும். அப்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அங்க. அப்போ நமக்கு 28th மேல இருந்து எல்லா டெப்போக்கும் இந்த ப்ராடக்ட் அனுப்பலாம். இந்த இடையூறுகள்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நேரடியா டெப்போல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அப்ப பில்லிங்ல இருந்து எல்லாமே சரியான ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல வந்துரும். துவங்கிருச்சு. தமிழ்நாடு விரைவில் வந்துரும். அடுத்ததாக இன்னொரு பெரிய ஒரு திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 200 மில்லி சாம்பிள் பேக்கெட் உருவாக்குறோம். ஏன்னா அந்த சாம்பிள்ங்கிறது மிக முக்கியமானது. எந்த ஒரு பொருளுமே பயன்படுத்தி பார்த்துவிட்டு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குங்கிறது தான் உண்மையான செய்தி. அப்ப அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. கூடவே ப்ரௌசர்ஸ். இப்ப இந்த பெயிண்டை பற்றிய நம்ம நோட்டீஸ்கள், அந்த ப்ரௌசர்ஸ், அந்த துண்டறிக்கைகள் தான் மிக முக்கியமானது மக்களை போய் சென்றடைகிறதுக்கு. அந்த வேலைகளும் கலந்தாலோசனையில் இருக்கு. விரைவில் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். தேங்க்யூ வெரி மச் சார். யூ கேன் கேரி ஆன். Yes. Super. Now we'll just move ahead to the product list. I just want to inform Ranjit sir that basically what is primer, how the primer should be applied, what is paint and how that should be done, what is putty and coats and everything. We are not having that particular discussion today because that shall be a separate entire session that we should have in regards with the basics of paint and basics of application. For people who are not from the painting background, our leaders who want to do the paint business, for that we will have a separate session that cannot be combined because the session will be very, very long, and I think that will be a challenge for us also. So today we'll just do a product revelations and we'll have the basic discussions about the products, but we can definitely plan a few more sessions in Tamil Nadu. I will really love to do that in the coming time, and we'll have those sessions on those particular dates, sir. That also immediately. With pleasure. Yes. So I just move ahead now. Basically, in paint, if you have studied paint, or some of you who are already from the painting background, we know there are 3 P's in a paint industry, which is primer, putty, and paint. So there are 3 primers. A primer is a coat which is applied before paint. Basically, a priming coat is applied before the painting coat, and there are three primers basically in the system. The first primer is polar cement primer, a primer that can be applied only on the interior surface. Now you could just have a look at it. It is basically, we have shown the thinning ratio, the coverages that we could get, and the shades. Obviously a primer will always be white, and available pack size 1 liters, 4 liters, 10 liters and 20 liters, and a basic information regarding polar. So this is a primer that can be applied only on the interior surfaces. Primer is basically a surface preparation coat, like I was saying. The second primer, the next primer into our system is mint exterior. Sumit sir,
We'll go product wise. Okay, sir. No issues. Sir, let me finish that first slide. Since Yes. I'm not a painting. Yes. நண்பர்களே இப்ப பெயிண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம்ல எப்படி 3 P சொல்றோமோ, அந்த ப்ராடக்ட் ப்ரொஃபைல் பிளான் சொல்றோமோ, அது மாதிரி பெயிண்ட்லயும் 3 P இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா what are the 3 P's சார்? பிரைமர், புட்டி, பெயிண்ட். அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா பிரைமர், புட்டி, பெயிண்ட் அப்படின்னு 3 இருக்கு. அந்த பிரைமர்ல பாத்தீங்கன்னா பிரைமர்ங்கிறது என்ன? திஸ் இஸ் பிரைமர் நோ interior. Yes sir, there are 3 primers in our RCM Tulsi paints. This is the first basic primer. Yes. Okay. அப்ப அந்த பிரைமர்ல பாத்தீங்கன்னா 3 பிரைமர் இருக்கு. அதுல பேசிக் ஒன்று இருக்கு. ஒரு முதல் 6 துவக்கத்துக்குள்ள பயன்படுத்தக்கூடிய இருக்கு பேசிக். இது இன்டீரியருக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடாது. அப்ப வீட்டுக்கு உள்பக்கம் மட்டுமே அடிக்கக்கூடிய இது. அதோட டப்பா போட்டுருக்கு பாருங்க. அது போல இதுல தின்னிங் இருக்கும். அப் டு 50% பை வால்யூம் யூசிங் வாட்டர். அப்போ நம்ம 50% நீரை கலந்து இதுல பயன்படுத்த முடியும். அப்போ 90ல இருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் நம்ம அது கவரேஜ் பண்ண முடியும். அந்த ஸ்மூத்தா பண்றது. அந்த பிரைமர்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல ஒரு நம்ம சர்ஃபேஸ், நம்ம தளத்தை, அந்த சுவத்தோட தன்மையை சமன்படுத்தி ஒரே சீராக மாற்றுவதற்கு பயன்படுத்துறது அதுதான் இருக்குது. Please note, cement primer is an undercoat. What is the meaning of that, sir? Please note, cement primer is an undercoat. It's an undercoat. Obviously, a primer is a surface preparation coat. Yeah. Okay, understood. அப்போ அந்த பிரைமர்ங்கிறது பாத்தீங்கன்னா அண்டர் கோட்ங்கிறது நம்ம மேல பெயிண்ட்லாம் பண்ண முன்னால ஒரு சமநிலைப்படுத்துது. அது ஒரு பாத்தீங்கன்னா இதோட கிடைக்கும் அளவுகள் பாத்தீங்கன்னா 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர். இது பிரைமர்ல முதல் கட்டத்துல பயன்படுத்தக்கூடிய போலார் பிரைமர். எஸ் சார், ப்ளீஸ். Yes. The next primer in our system, like I said, there are 3 primers. The polar interior primer or the polar cement primer was the basic primer. The next primer in our system is mint exterior and interior water based primer. Now this primer can be applied on exterior surfaces as well as the interior surfaces, whereas polar we could apply it only on the interior surfaces. सिर्फ घर के अंदर से हम लगा सकते थे. इसको हम अंदर और बाहर दोनों जगह से लगा सकते हैं. But this is again entry level exterior primer. It is a basic exterior primer. It is a not top quality. Now how do we decide कौन सा primer लगाना चाहिए? It depends on हम कौन सा paint लगाने वाले हैं. अगर हम प्रीमियम पेंट लगाने वाले हैं सर, तो बेसिकली हमको प्राइमर भी अच्छी क्वालिटी का लगाना चाहिए. Whereas अगर हम एक लो कॉस्ट, अभी किसी का गोडाउन कलर करना है तो वहां हम लो कॉस्ट का पेंट लगाएंगे, तो वहां पे हमको प्राइमर भी लो कॉस्ट का लगाना पड़ेगा. इसीलिए इतना सब वैरायटी प्राइमर में मेंटेन किया जाता है. इसका भी बेसिक इंफॉर्मेशन आपके सामने है. इवन द बेसिक इंफॉर्मेशन फॉर मिंट एक्सटीरियर एंड इंटीरियर प्राइमर इज गिवन. नाउ its thinning ratio is also 50% by volume. The coverage is 100 to 110 square feet per liter per coat. Obviously primer is applied only in 1 coat, and the pack sizes are same for the liters packaging: 1 liter, 4 liter, 10 liters and 20 liters. But mint can be applied on exterior as well as the interior surfaces. எஸ் சார். நண்பர்களே, அடுத்தது பாத்தீங்கன்னா மின்ட் பிரைமர். இது என்ன முதல்ல பார்த்தோம், போலார் பிரைமர்ங்கிறது வீட்டுக்கு உள்ள மட்டும் அடிக்கிறது. இது மின்ட் பிரைமர்ங்கிறது வீட்டுக்கு உள்ளே அடிக்கலாம், வெளியே அடிக்கலாம். அப்ப ரெண்டு வகையிலும் பயன்படுத்த எதை பொறுத்து இருக்குன்னா, எந்த வகையான பெயிண்ட் நம்ம அடிக்க போறோம்ங்கிறது பொறுத்தது. ஒரு பிரீமியர் குவாலிட்டி பெயிண்ட் அடிக்க போறோம்னா அதுக்கு நம்ம ஒரு குவாலிட்டியான பிரைமர் தான் முதல்ல பயன்படுத்தணும். அப்படி பார்க்கும்போது ஒரு குடவுனுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு குடவுனுக்கு நம்ம அவ்வளவு ரிச்சா ஒன்றும் அடிக்க மாட்டோம். அப்போ ஒரு சாதாரண நார்மல் பெயிண்ட் அடிப்போம். அப்ப நார்மல் பெயிண்ட் அடிக்கும்போது நார்மல் பிரைமர் அடிச்சா போதுமானது. இப்படித்தான் நம்ம ரெண்டையுமே நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்துக்கணும். இதுல இதுவும் அப்படித்தான். நம்ம போலார் பிரைமர் மாதிரி தின்னிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா 50%. ஏன்னா தண்ணீரில் 50% கலந்துட்டாலே போதும், நம்ம அதை பயன்படுத்த முடியும். ஏரியா கவரேஜ் பாத்தீங்கன்னா 100ல இருந்து 1 கோடிக்கே நமக்கு போதுமானது. இதுதான் பெரிய பலமே நம்மளோட பெயிண்டோட பலம். ஷேட் பாத்தீங்கன்னா ஒயிட் தான். என்ன கலர் அது ஒயிட் தான். இதுவும் ஒரு சார். ஹலோ. எஸ் சார். உங்களோட வாய்ஸும் ரஞ்சித் சார், கேன் யூ ஹியர் மீ? சார் இப்பதான் ஃபுல் கட் ஆகுது சார். ரஞ்சித் சார்,
Can you hear? நாசர் சார் உங்க வாய்ஸ் வந்து செந்தில்? break ஆகுது. Sir, நாசர் சார் our- வாய்ஸ் break ஆகுது. I think Nasser sir is not listening to us. ஏன்னா நான் just only heard. Okay, okay. Sumi sir, Yes, sir. can you hear me? Yeah, complete the main. Okay, we'll just move to the next product. Now this is premium base coat, Blaze premium base coat. Now this is a top-notch quality primer basically, which can be applied on the exterior as well as the interior surfaces. Like I was saying that if you are buying a good quality paint, even the primer has to be of a good quality in order to get good life for the paint. So for premium products, obviously Blaze premium base coat has to be used. Now it's a very premium quality base coat. If anybody in the Tamil Nadu region has used it, they know that it is extra white and it gives a top-notch quality surface preparation. So basically it is prone to efflorescence and it helps the top coat to increase the coverage and everything. Thinning for the Blaze premium base coat is also remains the same. Likewise, all other information for Blaze remains the same, but it's a premium quality base coat. It's a top quality primer from our league, sir. Please. அடுத்த நண்பர்களே, இது மூன்றாவது பிரைமர்லி மூன்றாவது குவாலிட்டி நமக்கு பிளேஸ். இதுவும் உள்ளே அடிக்க முடியும், வெளியே அடிக்க முடியும். இதுதான் நமக்கு இருக்கிறதுல ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டி. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி பெயிண்ட் அடிக்கிறவங்க இதை பயன்படுத்தும் போது இன்னும் சிறப்பா இருக்கும். அதோட அவுட்புட் ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுவும் நம்ம கலரிங் கவரேஜ் ஏரியா பாத்தீங்கன்னா 100 to 110 ஸ்கொயர் ஃபீட் பெர் லிட்டர் இருக்கு. அதே போல் தான் வரும். இதுவும் 50% வால்யூம் யூசிங் வாட்டர். அப்ப எந்த அளவு வாங்குறோமோ அதுக்கு நிகரான அளவு தண்ணீரை கலந்து நம்ம பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். இதோட ஷேடு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வெள்ளை தான், ஆனா பிரைட் ஒயிட்ங்கிறது ரொம்ப சிறப்பான வெண்மை நிறத்தை, தும்பப்பூ மாதிரி வெண்மை நிறத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து இதோட அளவும் அதே போல் தான் 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர்ங்கிற அளவுகள்ல கிடைக்கக்கூடியது. எஸ் சார். Well, now we begin with the paint line of our products. So this is base interior emulsion. Now this is an entry level interior emulsion. It gives a smooth matte finish basically, and it is better than the distempers that people used to use previously. Now distemper is an old technology. Emulsion plastic paint is a new technology. We could have that discussion in a detailed meeting regarding the history of the painting industry and then where we have come down today. Basically, Nasser sir, I would like you to give this information to each and everybody in the meeting that paint industry is a very, very basic industry. There is no very complex knowledge one has to maintain to do the paint business. So one don't have to worry about it. There are hardly products which can be counted on fingers, and they are very easy to decide and to apply. Just because this is the first meeting, in the initial 2 or 3 meetings, probably it will take some time to figure out, but it is a very basic industry and anybody could do it. And yes, I assure you that this one particular product will be on one side of your business volume and rest 400 products will be on the other side. That particular potential this particular product has. So I just request everybody to don't get jumbled up that there are a lot of products and there shall be a confusion and how we'll do it. Paint is not my particular cup of tea and probably I won't be able to do it. Each and every one could do it. It's so simple and yet you could generate huge business volume. So I just finish off this grace and then you just convey entire message to the team. So this is an entry level interior emulsion. Grace, it gives a matte finish. It is obviously a plastic paint of a economy grade, and the thinning for Grace is also 40 to 50% by volume. The coverage is 80 to 90 square feet per liter, and there are more than 1200 shades that are available in Grace, and the pack size for the liter packaging remains the same. Sir, please. Yes sir, yes sir. நண்பர்களே, இது இன்டீரியர் எமல்ஷன் அடுத்த ஸ்டெப். இது நம்ம ஏற்கனவே கோட்டிங் முடிச்சப்புறம் போடக்கூடிய எமல்ஷன். இந்த எமல்ஷன்ங்கிறது இந்த கிரேஸ் எமல்ஷன். கிரேஸ்ங்கிறது இது ஒரு பிராண்டு. இன்டீரியர் எமல்ஷன் இது முதல்ல அது எல்லாரும் ஒரு தெளிவா நினைச்சுக்க வேண்டியது. பெயிண்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய சிம்பிளான இண்டஸ்ட்ரி. இதை நம்ம பார்த்து யாரும் பதற வேணாம், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு குழம்ப வேணாம். பெயிண்ட்ங்கிறதுல ஒரு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் ப்ராடக்ட், அதோட நாலேஜ் நமக்கு தேவை. அதனால இந்த ஒரு பெயிண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு
நம்மகிட்ட நூத்துக்கணக்கான ப்ராடக்ட் நம்மகிட்ட இருந்தாலும் அது இது ஒண்ணு போதும் நமக்கு இதை வெற்றிக்காக. அதனால யாரும் இதை பத்தி ரொம்ப குழப்பம் வேணாம். நம்ம இப்ப முதல் மீட்டிங்கா இருக்கனால இதை பத்தி தகவல் தர்றோம். தொடர்ந்து நம்ம இதை பத்தி ஒவ்வொரு விழாவாரியா பேச போறோம். ஒவ்வொரு வகையான டெக்னிக்கல் விஷயங்களையும் இது முக்கியமானது. நமக்கு இருக்கிற ப்ராடக்ட்ல இது முக்கியமானது. இந்த கிரேஸ் எமல்ஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு தின்னிங் ஏரியா, தண்ணீர் கலக்கிற அளவு பாத்தீங்கன்னா 40ல இருந்து 50% கலந்துட்டாலே போதுமானது. இது கவரேஜ், அந்த ஏரியா கவரேஜ் பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடியது. இது ஒரு மேட் பினிஷிங் கொடுக்கும், ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அது எதையும் நான் அப்சர்வன்ட், எதுவும் தனி வேற புற விஷயங்களை உறிஞ்ச தன்மை ஒரு ப்ரொடெக்டிவ் ஏரியால இருக்கக்கூடியது. வேணா பிளாஸ்டிக் கோட்டிங் இது. இதுலதான் ஷேட்ஸ் பாத்தீங்கன்னா நிறங்களோட வகைகள் பாத்தீங்கன்னா 1200க்கு மேற்பட்ட நிறங்கள் இருக்கு. இதுதான் நம்ம கலந்து கொடுக்க போறோம் எல்லாருக்கும், பெயிண்டிங் ஏரியால கொண்டு கொடுக்க போறோம். அவைலபிள் பேக்கிங் சைஸ், இதோட அளவுகள் என்ன பாத்தீங்கன்னா அதே போல் 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர் அளவுகள்ல தான் வருது. இது மிக முக்கியமானது. இதுல யாருமே நம்ம பெயிண்டர்லயே நமக்கு சம்பந்தப்பட்ட துறையில இல்லையேங்கிற இந்த பதட்டமும் தேவையில்லை. மிக எளிதான சிம்பிளான ஒரு ஏரியா தான் வந்து பெயிண்டிங் ஏரியா. எஸ் சார். Now the next emulsion. Yes, Sumit. Next product in our product line is basically, sir, a FAME exterior emulsion. Like Grace was the interior emulsion, FAME is the exterior emulsion. It's a economy grade entry level exterior emulsion at the affordable prices. Basically, it gives a matte finish to the walls, and it is much better than the cement paint that we were using previously, the old technology cement paint. So basically, it is more suitable for dry or moderately humid climatic conditions. In the seashore or very coastal areas, this is not recommended to use. But then in the interior regions of Tamil Nadu, definitely that can be used. So basically, up to 40 to 50% of the water can be added by volume. The coverage shall be 90 to 100 square feet, and more than 1500 shades are available in FAME. And the pack size obviously remains the same. Sir, please, Nasa sir. Yes, sir. இப்ப நாம ஏற்கனவே முதல்ல பார்த்த எமல்ஷனோட இந்த எமல்ஷன் வெளியில அடிக்குது, எக்ஸ்டீரியர் கோட்டிங். முதல்ல பார்த்தது நம்ம என்னது, இன்டீரியர் கோட்டிங் பார்த்தோம். இது எக்ஸ்டீரியர் கோட்டிங் ஆனது. இப்ப ஏற்கனவே நம்ம பயன்படுத்திக்கிற பண்டைய காலங்களில் பயன்படுத்த சிமெண்ட் பெயிண்டை விட இந்த பிளாஸ்டிக் பெயிண்ட் தான் இன்னைக்கு தேவையான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இது வெளியில பில்டிங்கோட வெளிப்பக்கம் அடிக்கக்கூடியது. இது நம்ம கடற்கரை ஓரங்கள்ல இருக்க பெருசா நம்ம இதை பரிந்துரைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா தமிழ்நாடு உள்ள உள்நகரங்கள் இல்ல, கடல் உப்பு சார்ந்த காற்று இல்லாத ஏரியாக்கள்ல இது மிக சிறப்பான பலனை தரக்கூடியது. இது ஒரு மேட் பினிஷிங் தான் இருக்கும். இதோட தண்ணீரை கலக்கும் அளவு பாத்தீங்கன்னா நவுகள், இந்த ஸ்கொயர் ஃபீட் அளவு பாத்தீங்கன்னா 90ல இருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு லிட்டருக்கு நம்ம பயன்படுத்த முடியும். இதுவும் அதே போல் நான் அப்சர்வன்ட், எதையும் உறிஞ்சாது, நீர் உள்ள இறங்காத தன்மையை கொண்டது. இதோட நிறங்கள் பாத்தீங்கன்னா 1500க்கு மேற்பட்ட நிறங்களோட வகைகள் இதுல கிடைக்கும். இது கிடைக்கும் அளவுகளும் அதே போல் 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர்ங்கிற அளவுல கிடைக்கும். எஸ் சார். நாசர் சார், சார் 20 லிட்டருக்கு எத்தனை லிட்டர் தண்ணி ஊத்தணும்னு தெளிவு பண்ணுங்க. இது 50% 8 லிட்டரா 10 லிட்டரான்னு கேட்டுக்கோங்க. அதை தெளிவா சொல்லுங்க எல்லாத்துக்கும். இல்ல இப்ப 52 அப்புறம் சரி சமமா सर एक सवाल आया हुआ है सुमित जी। बस बोलिए ना सर। 40% 50% मतलब 20 लीटर एक डब्बा ले रहा है पेंट तो 10 लीटर बन गया। 10 लीटर அப்ப 10 लीटर கலந்துக்கணுமா அதுல? 20 लीटर 10 लीटर सर बेसिकली 1 लीटर अगर हम ले रहे हैं तो उसका 40% जो है वो 400 ml होगा और 50% जो है 500 ml होगा, तो 1 लीटर में 400। समझ गया செந்தில்। இப்போ செந்தில் கேக்குறீங்களா? ஒரு லிட்டர் வாங்கணும்னா அது 50% இவ்வளவு 1/2 லிட்டர் சேர்த்துக்கிறோம். சரி, அப்ப அது பாத்தீங்கன்னா 20 லிட்டர்ல 10 லிட்டர் சேர்த்துக்க வேண்டியதான். ஓகே சார், அதுதான் தெரியும், எல்லாத்தையும் தெரியணும்ல, அதுதான். நல்லது மகிழ்ச்சி. எஸ் சார், ப்ளீஸ் கேரி ஆன். So basically this was FAME. The third one, the emulsion that we will come up to, this is a premium interior emulsion. It's Vibe basically. Now Vibe gives it has a silent sheen on into it, whereas the Grace interior emulsion, it was purely matte. Vibe being a premium emulsion, it has a sheen, a silent sheen. A lot of sheen is not expected in the interior surfaces. This has a silent sheen, and it is obviously it is helpful to protect against lot of household stains, and it can be easily cleaned and everything, being a premium emulsion basically. And it's obviously long lasting than that of the Grace interior emulsion.
Even the dilution ratio for Vibe remains the same. Coverage, obviously, it's quite better than that of the, Grace interior emulsion. Shades more than 1400 shades can be made in Vibe, and the pack size obviously remains the same, NASA sir. அடுத்தது நண்பர்களே வைப் மூணாவது எமல்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான் பிரீமியம் இருக்கிறதுல ஹை குவாலிட்டியானது. இது என்னன்னா மற்ற கிரேஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது மேட் பினிஷிங் இருக்கும். அந்த மேட் பினிஷிங் இருக்கிறது பார்க்க தோட்டத்துக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த வைப்ல எப்படி இருக்கும்னா இது இன்டீரியருக்கு மட்டுமே பயன்படுத்தும், வீட்டுக்குள்ள மட்டும் பயன்படுத்தக்கூடியது. அந்த மேட் பினிஷிங்கிறது எதுவும் நம்ம ஏதாவது பட்டுச்சுன்னா அந்த சோத்துல ஏதாவது ஒரு அழுக்குகள் ஏதோ ஒரு திரவங்கள் ஊத்திச்சுன்னா அதை தொடச்சி எடுக்கும் போது கொஞ்சம் அந்த மேட் பினிஷிங்ல சின்ன சின்னது சிக்கிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஒரு பட்டு போல ஒரு மிளிர்வான தன்மை கொண்ட ஒரு சர்ஃபேஸ் உருவாக்கக்கூடியது. அதனால இதுல எது வந்தாலும் ஈஸியா தொடச்சி எடுத்துட முடியும். அது எதுவுமே ஒட்டாம நிற்கும். அதனால இது ஒரு பிரீமியம் குவாலிட்டி. இது தின்னிங் ரேஷியோ, இந்த கலப்பு நீரை கலக்கக்கூடிய அளவு இது வந்து 40% இருந்து 50% கலந்துட்டா போதும். அந்த 40-50 இடைவெளியை நம்ம தான் நிர்ணயிச்சுக்கணும். 40% கலந்து பார்த்து 1 லிட்டருக்கு 400 மில்லி தண்ணியை கலந்து நம்ம பார்த்துட்டு அந்த திக்னஸ் போதுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னொரு 100 மில்லி சேர்க்கணுமா இல்லையா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்ப தின்னிங் ரேஷியோ அதே மாதிரி தான் இருக்கும். கவரேஜ் ஏரியா கிரேஸை விட இன்னும் அதிகமா இருக்கு. நமக்கு 100 இருந்து 110 ஸ்கொயர் ஃபீட் நம்ம 1 லிட்டர்ல பயன்படுத்த முடியும். அடுத்து ஷேட்ஸ் பாத்தீங்களா, இதோட நிற வகைகள் பாத்தீங்கன்னா 1400க்கு மேற்பட்ட நிறங்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். இது நமக்கு கிடைக்கும் அளவுகள் அது எல்லாம் ஒரே போல் தான். 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர் இந்த அளவுகளை கிடைக்கும். So we can move ahead. Yes sir, yes sir. Yes. Can you hear me? Yes. It's clear. Now the next emulsion in our list is Aura Premium Exterior Emulsion. Like the Fame was exterior emulsion. It was the economic exterior emulsion with a matte finish. Aura is a premium exterior emulsion which gives an antibacterial, antifungal coating basically to the exterior surfaces, and it has a soft sheen which basically Fame cannot have. It is a matte finish product. Being a premium finish product, it has a soft sheen, and it gives a good protection basically against the fungus and bacteria on the exterior surfaces. And basically thinning ratio for Aura also remains the same. Being a water-based product, the application procedure remains the same. Coverage, obviously it is better than Fame, and more than 1700 shades can be made in Aura, and the pack sizes are 1 liter, 4 liter, 10 liters and 20 liters. NASA sir. Yes sir. அடுத்தது நண்பர்களே ஆரா பிரீமியம் எக்ஸ்டீரியர் எமல்ஷன். இது நம்ம முதல்ல பார்த்தது இன்டீரியர் எமல்ஷன் பார்த்தோம். இப்போ எக்ஸ்டீரியர் வீட்டுக்கு வெளியில பூசக்கூடியது. இந்த பிரீமியம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கிரேஸோட தரம் உயர்ந்தது. அது கிரேஸ் மேட் பினிஷிங்ல இருக்கும். இது என்னன்னா அதே மாதிரி பட்டு போல நம்ம முதல்ல பார்த்தது மாதிரி இன்டீரியர் பார்த்த மாதிரி பட்டு போல இருக்கும். இதுல எந்த ஒரு பூஞ்சைகளோ ஃபங்கஸ் சொல்லக்கூடிய பூஞ்சைகளோ பாக்டீரியாக்களோ வந்து தொட்டாமல் இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்த தளத்தை உருவாக்கக்கூடியது. அது எளிதாக அது கடந்து எல்லாத்தையும் மழை பெஞ்சா கூட எல்லாமே போயிடும் ஈஸியா. நம்ம போய் தொடக்க தேவையில்லை, நம்ம கலவு தேவையில்லை. அந்த அளவு தன்மையை கொண்டது. இது நீரை கலந்துக்கிற அளவு அதே போல் 40% 50% தண்ணீரை கலந்து கொண்டு பயன்படுத்த முடியும். இதோட கவரேஜ் ஏரியாவும் 100 இருந்து 110 ஸ்கொயர் ஃபீட் பெற 1 லிட்டருக்கு நம்ம பயன்படுத்த முடியும். இதில் கிடைக்கும் நிறங்கள் பாத்தீங்கன்னா 1700க்கு மேற்பட்ட நிற வகைகள் கிடைக்கும் நமக்கு. இதோட அளவுகள் 1 லிட்டர், அது வழக்கம் போல 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டருங்கிற அளவுகள் நமக்கு கிடைக்கும். எஸ் சார். Now it's a very special product for those if somebody in the group has used, they know this is a top-notch top-line product in our RCM Tulsi Paints line. Its name is All-Rounder basically, which can be used on the exterior surfaces as well as on the interior surfaces, and it gives a high sheen effect. It has a lot of gloss. A lot of people who have used in Kerala or in southern part of Karnataka, they know it, that All-Rounder is a top-notch product which gives a lot of gloss or a lot of sheen to the walls, and it forms a raincoat types of jacketing coat over the exterior surfaces of the house. And likewise there is a bit of a change in the application procedure of All-Rounder. Basically in All-Rounder, in the first coat 70 to 80% by volume the water has to be added, whereas in the second coat it remains second, or any other coat we have to apply if we go ahead with the third coat or the fourth coat, that remains the same. That remains 40% to 50% of water by volume. Coverage, obviously All-Rounder gives a better coverage, almost 110 to 130 square feet per liter per coat,
Obviously, more than 1900 shades can be made in all-rounder, and the pack size for all-rounder is also same. Sir, please. எஸ் சார். நண்பர்களே, இதுதான் நம்ம துளசி பெயிண்ட் நிறுவனத்திலே ஒரு சூப்பர் ஹீரோ, ஆல்ரவுண்டர், ஆல் அழகுராஜா. இதுதான். இது பாத்தீங்கன்னா இது இன்டீரியர் எக்ஸ்டீரியர், ஒரு வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் பெயிண்ட் பயன்படுத்த முடியும். இது பாத்தீங்கன்னா ஹை ஷீன் உள்ளது. ஹை ஷீன் ஷீன் என்பது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நம்ம மிளிர்வு உள்ளது. மிளிர்வு என்னது, பளபளப்பு மிக்கது. மேட் மாதிரி டல்லா இல்லாம பளபளப்பா இருக்கக்கூடியது. அதுல எதுவுமே இப்ப கர்நாடகாவிலையும் சவுத் கர்நாடகாலையும் கேரளாலையும் எடுத்திருக்கிறாங்க. இதோட பழங்கள் எல்லாம் வளர்ந்துருக்காங்க. இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா இதுல திண்ணி 70ல இருந்து கலந்து நம்ம பயன்படுத்த முடியும். 2வது கோட்டு 3வது கோட்டு நம்ம தேவைக்கேற்ப நம்ம அடிக்கும் போது வழக்கம் போல் 40ல இருந்து 50% நீரை கலக்க வேண்டிய சூழல் வரும். அடுத்து கவரேஜ் ஏரியா, அந்த ஏரியா நமக்கு அந்த பரப்பளவு நமக்கு பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா இது இன்னும் மிகையா நமக்கு தருது. 110ல இருந்து 130 ஸ்கொயர் ஃபீட் ஒரு லிட்டருக்கு நமக்கு இது பலன் அளிக்குது. இதில் நிறங்கள் பாத்தீங்கன்னா அதிகம் இதுதான். 1900க்கு மேற்பட்ட நிறங்கள் ஷேட்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. இது கிடைக்கும் அளவும் எல்லாரும் கிடைக்கிறது போல நம்ம 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர் அளவுல கிடைக்குது. எஸ் சார். We'll just sum it up. There were 2 products that we did not discuss in our detailed product line. We'll try to cover them here also. I just revise. There are basically 3 primers: Polar, Mint, and Blaze. These are the 3 primers. Putty, like I said, RCM Tulsi Paints doesn't has cement based putty as of today, but very soon we are planning. So a lot of people who are from the paint background, they know that putty comes in powder form and it is a 40 kgs bag. That particular putty we don't have as of today, but we have got a very high tech product in our product line, which is polymer putty. There are a lot of benefits of polymer putty. In our physical meetings, we do those demos also. We pour some water on polymer putty and we pour it on the conventional putty which is available in the market, and we can easily make out that polymer putty never absorbs water, so coverage increases, and it is a very hard putty. So a lot of features of polymer putty that we will discuss in our detailed meeting, obviously. Then there are 2 basic emulsions, which is Fame exterior emulsion and Grace interior emulsion. Followed by that, there are 2 premium emulsions, which is Aura premium exterior emulsion and Vibe premium interior emulsion. All-rounder is a specialty product, and one more product we are coming up with. We are launching it recently, which is MTL Shine. It gives metallic effect to the walls. It gives metallic effect to the exterior or interior surfaces, basically. So this is the entire product line in the RCM Tulsi Paints as of today. Sir. Yes, sir. நண்பர்களே, இதோட நம்ம திரும்ப ஒரு சம்மப் பண்ணுவோம். நம்ம இதுவரை பார்த்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு சின்ன ஒரு அலசல். ஏன்னா இன்னும் 2 ப்ராடக்ட் இருக்கு. அது அடுத்தடுத்த கூட்டங்கள் நம்ம பேசுவோம், நேரம் குறைவா இருக்கிறதுனால. இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா முக்கியமா 3 பிரைமர்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. போலார், மின்ட், பிளேஸ் 3 ப்ராடக்ட் இருக்கு. புட்டின்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இதுவரையும் சிமெண்ட் புட்டி இல்ல, நம்மள்ட்ட பாலிமர் புட்டி மட்டும் தான் இருக்கு. ஆனா நிறைய பெயிண்ட் துறை சார்ந்தவங்க எல்லாம் சிமெண்ட் புட்டியை எதிர்பார்க்கறாங்க. அது விரைவில் ஒரு சிறப்பான புட்டியை நம்ம கொண்டு வர போறோம். என்னன்னா நம்ம கொண்டு வர சாதா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய சிமெண்ட் புட்டி இல்ல, ஒரு ஹை டெக்னாலஜி உள்ள பாலிமர் புட்டியை தான் நம்ம கொண்டு வர போறோம். அதை நம்ம நேரடி கூட்டங்கள் நடக்கும்போது நம்ம டெமோ பண்ணி காட்டலாம். நம்மளோட புட்டியில தனியா கலந்தா எப்படி இருக்கு, நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய சாதாரண சிமெண்ட் புட்டியில உள்ள வித்தியாசத்தை நம்ம நிறைய காட்ட போறோம். அது விரைவில் வர இருக்குது. அப்புறம் பேசிக் எமல்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபேம், கிரேஸ் அப்படின்னு 2 இருக்கு. அது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இருக்கும். அதே மாதிரி பிரீமியம் எமல்ஷன் பாத்தீங்கன்னா ஆரா அண்ட் வைப் இருக்கு. இது 2மே நம்ம ஒரு இன்டீரியருக்கும் 2 எக்ஸ்டீரியர் இன்டீரியரும் கலந்தது. அடுத்ததாக ஸ்பெஷல் ப்ராடக்ட் நம்ம பார்த்துட்டோம், ஆல்ரவுண்டர் பார்த்துட்டோம். அந்த நெக்ஸ்ட் ஒன் which one is yet to come, sir? What's the name of that? Metallic Shine, sir. ஓகே, MTL ஷைன் ஒரு ப்ராடக்ட் வர இருக்கு. இது என்ன பார்த்தா நம்ம பில்டிங்க்கு மெட்டாலிக் ஷைனை கொடுக்கும். ஒரு உலோகம் மிளிர்வதன் போல ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மெட்டாலிக் ஷைன், அது பெயிண்டர்களுக்கு தெரியும். மெட்டாலிக் ஷைன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வரவு இருக்கு நமக்கு. இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இப்போதைய சிறந்த ப்ராடக்ட் ரேஞ்ச். எஸ் சார். So I'll just a lot of people, this is the first time we are having meeting in Tamil Nadu, but a lot of people expect for a comparison chart of what product in our product line is equivalent to what product that is available in the market. मैं थोड़ा सा हिंदी का भी यूज करता हूँ. I was just checking with the chat section.
और काफी सारे लोग ओडिशा से है और वो चाहते हैं कि हिंदी यूज करें। तो नासर सर ऑलरेडी आप तमिल कर ही रहे हो, तो मैं हिंदी का प्रयोग ज्यादा से ज्यादा करता हूँ। तो काफी सारे लोग ऐसा चाहते हैं कि जरूर जरूर हमारा कौन सा प्रोडक्ट है उसके अगेंस्ट में मार्केट के कौन से प्रोडक्ट्स हैं हम compete कर सकते हैं। तो एक चार्ट आप लोगों के सामने है, ये सभी प्रोडक्ट्स है जिसके सामने हमारे प्रोडक्ट्स हम कंपेयर करते हैं। एक जस्ट ग्लिम्स है, हम जो नेक्स्ट मीटिंग रखेंगे, एक मीटिंग हम प्रोडक्ट के बेसिस पे रखते हैं और एक मीटिंग सर हम कॉस्ट कंपैरिजन की अलग से रखते हैं, जिसमें हम पूरा कॉस्टिंग का ही बात करते हैं कि मार्केट में कौन सा प्रोडक्ट क्या कॉस्ट में आता है, हम क्या कॉस्ट में जाता है और कॉस्ट में हम कैसे कंपेयर करते हैं, एमआरपी का क्या कंपैरिजन है, प्राइस लिस्ट का क्या कंपैरिजन है, वो भी हम लोग एक सेपरेटली एक कंपैरिजन का सेशन हम लोग रख सकते हैं। नाउ सर आप एक बार वो कर लीजिएगा नासर सर प्लीज। वो स्लाइड प्रीवियस स्लाइड जाइए। यस यस सर यस। நண்பர்களே, இப்ப நிறைய பேர் இப்ப சாட் பாக்ஸ்ல கேக்குறாங்க, நம்ம பெயிண்ட்டுக்கும் மார்க்கெட்ல கிடைக்கிற பெயிண்ட்டுக்குள்ள பிரைஸ் வித்தியாசம், விலை வித்தியாசங்களை கொஞ்சம் கேக்குறாங்க. அது எனக்கு ஒரு ஷார்ட் போட்டிருக்குது, இது எல்லாமே ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதான் கிடைக்கக்கூடிய பெயிண்ட் வகைகள். ஒரு நம்மளோட காம்படிட்டர் நேம், ப்ராடக்டோட பேர்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம அடுத்த கூட்டங்கள் தொடர்ந்து நடத்த போறோம். அது கூட்டங்கள்ல ஒரு கூட்டத்துல நம்ம உள்ள டெக்னிக்கல், நம்ம பெயிண்டோட டெக்னிக்கல் தன்மைகளை பத்தி மட்டுமே, அது விஞ்ஞானபூர்வமான தரங்களை பற்றியுமே ஒரு கூட்டத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னொரு கூட்டத்துல விலை, வெளியில மார்க்கெட்ல உள்ள பொருள்களுக்கும் நமது பொருள்களுக்கும் உள்ள விலை வித்தியாசம், நம்மளோட லாபத்தை பத்தி மட்டும் பேச போறோம். அது தொடர்ந்து நம்ம அந்த கூட்டங்கள்ல நம்ம கலந்துக்கிறோம். இது ஒரே கூட்டத்துல எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இது முதல் கூட்டமா இருப்பதனால் நமக்கு தேவையான அடிப்படை தகவல் மட்டுமே இதுல கொடுக்கப்படுது. நம்ம தொடர் கூட்டங்கள்ல எல்லா தெளிவான விளக்கங்களும் நமக்கு கிடைக்கும். எஸ் சார்। 200 ml सैंपल्स की मैं बात कर रहा था, तो अब 200 ml के सैंपल्स सभी प्रोडक्ट के हम सिस्टम में इनकॉर्पोरेट कर रहे हैं। सैंपल बहुत इंपॉर्टेंट पार्ट होता है पेंट इंडस्ट्री का, जैसे मैं पहले भी बता रहा था। तो उसका रीजन मैं आपको बता देता हूँ कि आप जब किसी को प्रोडक्ट रिकमेंड करते हो, पेंट ऐसी चीज नहीं है कि जो स्टील है या सीमेंट है जो दीवार के अंदर चली गई और आपको पता ही नहीं कि इसका स्ट्रेंथ कितना है और ये कैसे काम कर रहा है। रादर पेंट एस्थेटिक वैल्यू है, पेंट डायरेक्टली दिखता है, हम देखते ही समझ जाते हैं कि कौन सा पेंट कौन से पेंट से कौन से प्रोडक्ट से बेटर है। तो क्या हो जाता है कि आप जब किसी को आरसीएम तुलसी पेंट से रिकमेंड करते हो और उनकी साइट पर आप एक 200 ml का कंटेनर एज अ सैंपल लेकर जाते हो, obviously you can purchase these samples from the UCs में ये सैंपल अवेलेबल रहेंगे, इस पे भी बिजनेस वॉल्यूम है, ये सैंपल पे भी बिजनेस वॉल्यूम आपको मिलेगा। तो आप उसको लेकर के जब मार्केट में जाओगे और किसी भी मार्केट के प्रोडक्ट के अगेंस्ट ये प्रोडक्ट आप अगर वहां पर लगाओगे तो आपका आधा काम हो जाएगा, आधा काम तो प्रोडक्ट खुद ही कर देगा। आपको बातचीत करने का काम कम हो जाएगा और प्रोडक्ट ज्यादा बातचीत करने लग जाएगा। सो यू नो थिंग्स बिकम इजियर एंड इट इज अ वेल प्रूवन टेक्निक जिससे हम ज्यादा से ज्यादा प्रोजेक्ट्स को एक्वायर कर सकते हैं, कवर कर सकते हैं। सो लाइकवाइज 200 ml samples are very very important sir. எஸ் சார்। நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன் சாம்பிள் பேக்கேஜ் கொடுக்க போறோம்னு சொன்னேன். ஏன்னா சாம்பிள்ங்கிறது மிக முக்கியமானது. எந்த நம்ம இது மற்ற பொருள்கள் போல இல்லது. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போகும்போது நம்ம உள்ள கம்பிகள் அல்லது செங்கல் இது போன்ற தன்மைகள் இங்க பூசி மொழிகி உள்ள மறைக்கப்படும் போது அதோட குவாலிட்டி என்ன வச்சவங்கிறது வெளி தோட்டத்துல கம்பேர் பண்ண முடியாது. ஆனா பெயிண்ட்டுங்கிறது அப்படி இல்லை, நம்ம பூசிய பிறகு வெளி தோற்றத்துல மற்ற பெயிண்ட்டுக்கு இதுக்கும் ஈஸியா கம்பேர் பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை புரிய வைக்கிறது, உணர்த்துவதற்கு இது 200 மில்லிக்கான சாம்பிள் பாக்ஸ் எல்லாம் அங்க விரைவில் வரும். எல்லாம் டெப்போ மூலமா பியூசிலே கிடைக்கும். இதுக்கு பிபியும் உண்டு. அதனால இது ஒரு யாரும் வாங்க போறது இல்லை, அதை திறந்து காட்ட முடியாது. அது 4 லிட்டர் கிட்ட எல்லாம் நம்ம ஆர்டர் வந்த பிறகு கொடுக்க முடியும். ஆனால் இதை கொண்டு போகும் போது என்ன ஆகும், இதை நீங்க பயன்படுத்தி இருக்கிற ப்ராஜெக்ட்ல ஒரு பக்கத்துல இதை அடிச்சு பார்க்க சொன்னீங்கன்னா பாதி வேலை முடிஞ்சது. நீங்க பாதி பேசினா போதும், மீதியே நம்ம ப்ராடக்ட் பேசிடும். அப்போ மிக எளிதா இது உங்களோட வரதுக்கான வாய்ப்பு 100 மில்லி சாம்பிள் ப்ராடக்ட் உங்களுக்கு உருவாக்க போகுது. எஸ் சார்। Sir, along with these products, a beautiful brochure is on its way, which has all the information that I have shown today. Along with this, there is additional information. एक बहुत ही डिटेल ब्रोशर हम लोग लेकर के आ रहे हैं, जिसमें आज जो मैंने इंफॉर्मेशन बताई उसके बावजूद भी और भी काफी इंपॉर्टेंट इंफॉर्मेशन उस ब्रोशर में है।
और पेंट इंडस्ट्री में ब्रोशर बहुत इंपॉर्टेंट होता है, क्योंकि आप जब किसी आर्किटेक्ट के पास, किसी बिल्डर के पास, किसी हाउस ओनर के पास जा रहे हो, तो आपको वो ब्रोशर जो है वो आप उनको दिखा करके उनको काफी सारी जानकारी दे सकते हैं। इसके साथ और भी कुछ टूल्स है जो बहुत जल्द सिस्टम में आ रहे हैं। जैसे एक चार्ट है जिसमें सारे के सारे प्रोडक्ट लगे हुए हैं। मेरे पास आज सैंपल नहीं है, नहीं तो जनरली मैं मीटिंग्स में सैंपल भी बताता हूँ। तो आप उसको दिखा करके कौन सा प्रोडक्ट कैसा दिखता है उसमें यू कैन इजीली चेक। उसमें एक्चुअल पेंट लगा हुआ होता है स्क्वायर्स में, तो आप उसको चेक कर सकते हैं कि ये कैसे दिखने वाला है। और वो भी हम टूल्स बहुत जल्द अवेलेबल करके दे रहे हैं। पॉलीमर पुट्टी का बोर्ड जिसपे हम पानी डाल करके चेक करते हैं, वो बोर्ड भी एज अ टूल आ रहा है। और एक बहुत बहुत इंपॉर्टेंट टूल जो पेंट इंडस्ट्री में होता है, प्रोबेबली मेरे पास होगा भी आज, वो जस्ट चेक। which is a shade card basically. It's a beautiful shade card that is coming, which has more than 370 shades है इसमें। तो ये एक बहुत इंपॉर्टेंट होता है। आप अगर पेंट का बिजनेस करना चाहते हो आरसीएम में, तो शेड सिलेक्शन बहुत इंपॉर्टेंट होता है। तो दिस विल प्रोबेबली टेक थोड़ा सा टाइम, थोड़ा सा समय जाएगा, क्योंकि कोरोना और लॉकडाउन के रहते हुए इसके जो वेंडर्स है वो महाराष्ट्र में है, और महाराष्ट्र काफी लंबे समय से बंद है। तो ये भी हम लेकर के आ रहे हैं। तो सभी टूल्स अवेलेबल हो जाएंगे अब हमको बिजनेस करने के लिए, जो अब तक अवेलेबल नहीं थे या प्रॉपरली पहुंच नहीं सके थे। और उसके बावजूद केरला में, साउदर्न कर्नाटका में और काफी सारे रीजन्स में काम बहुत अच्छी तरीके से हो रहा था। तो मैं जैसे कह रहा था रंजीत सर को भी कि ये सबसे सही टाइम है कि अब हम तमिलनाडु शुरू कर रहे हैं, क्योंकि अब सब कुछ रेडी है। प्लेटफॉर्म रेडी है, प्रूवन है, बिजनेस रेडी है, टूल्स रेडी है, और हम तमिलनाडु और ओडिशा का काम अब डेफिनेटली शुरू कर सकते हैं। नासर सर, ओवर टू यू प्लीज। எஸ் சார், எஸ் சார். நண்பர்களே, இது எல்லாத்தையும் போல இவ்வளவு நல்ல ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணது போக, நமக்கு ஒரு ப்ரோஷர், நம்ம பாருங்க, இது ப்ரோஷரோட தன்மை இந்த ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கு. ஒரு அற்புதமான ஒரு ப்ரோஷர் இருக்கு. எந்த ப்ரோஷர் பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரோஷருங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம போய் சந்திக்க போறது ஒரு வீட்டு ஓனரா இருக்கும், அல்லது ஒரு பில்டரா இருக்கும், ஒரு ஆர்கிடெக்டா இருக்கும். அவங்களுக்கு இதோட தோற்ற பொழிவுகளும் இதோட தன்மையும் தெரியறதுக்கு ப்ரோஷர் ரொம்ப முக்கியமா தேவை இருக்கும். அந்த ப்ரோஷர் இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கு. இது போக நமக்கு அடுத்ததாக இது நம்ம இது which one sir, that पानी डाल के देखेंगे वो कौन सा था? पॉलीमर पुट्टी सर, பாலிமர் புட்டியை பத்தி நம்ம ஒரு நேரடியா உங்களுக்கு ஒரு டெமோ பண்றதுக்காக ஒரு போர்டு ஒண்ணு இருக்கு. அந்த போர்டு பாத்தீங்கன்னா, அந்த போர்டு ஏற்கனவே பாலிமர் பூசப்பட்டது. அந்த போர்டுல தண்ணியை ஊத்தி பார்த்து அவங்களுக்கு நிரூபிக்கலாம், இது தண்ணி உறிஞ்சலங்கிறது நிரூபிக்கலாம். அந்த போர்டு இப்ப ஸ்லைடு என்கிட்ட இல்ல, இருந்து எப்ப வழக்கமா நான் காட்டுறது இப்ப கையில இல்ல, அதனால காட்ட முடியல. இது போக ஷேட் கார்டுன்னு இருக்கு. அப்போ ஒரு நிறங்கள் எப்படி தோணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்டுங்க இப்ப கொஞ்சம் முன்னாள் காமிச்சார்ல, அந்த ஷேட் கார்டு, அதுல 370 வகையான நிறங்கள் உள்ள ஒரு கார்டு இருக்கு. ஏன்னா பாக்குறவங்களுக்கு தெரியணும். இது போக இன்னொரு வகையான சாம்பிள் போர்டு ஒன்று வரப்போகுது. அதுல என்ன பாத்தீங்கன்னா, எல்லா நிறங்களும் அதுல பெயிண்டாலேயே அடிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஷேடுக்கும் எப்படி தோன்றும். ஷேடை பத்தி நம்ம பேசுறோம், ப்ரௌசர்ல காட்டுறதை விட நேரடியா பெயிண்ட் ஒவ்வொரு சின்ன சின்ன சதுர அளவுல அந்த ஒவ்வொரு பெயிண்ட் அடிக்கப்பட்டு இந்த நிறம் இப்படித்தான் இருக்குன்னு காட்டக்கூடியது. இந்த மாதிரி எல்லா வகையான டூல்ஸும் இப்ப ரெடியா இருக்கு. ஏன்னா ஒரு வெற்றியை நெருங்குவதற்கு நமக்கு டூல்ஸ் முக்கியம். அந்த டூல்ஸ் முக்கியமா இருக்கிறது எல்லாம் சரியாச்சு. இதெல்லாம் இல்லாமையே நம்ம சதன் கர்நாடகாலையும் கேரளாலையும் மிகப்பெரிய சேல்ஸ் நடத்திட்டோம் நம்ம. நான் ரஞ்சித் சார்ட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கதான், இது சரியான நேரம் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம நுழைகிறதுக்கு. ஏன்னா இப்ப எல்லா ஆயுதங்களும் தயாரா இருக்கு. இந்த ஆயுதங்கள் தயாரா இருக்கும்போது களத்துல ஈஸியா இறங்கிடலாம்னு சொல்லி சரியான நேரத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆனா எல்லாம் தயாரா இருக்கு. இப்ப உடனடியே எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் கொண்டு வர முடியாத சூழல் என்னன்னா, மகாராஷ்டிரால தான் நம்மளோட எல்லா இந்த ஃபேக்டரியும் எல்லா தயாரிப்பு நிலைகளும் இருக்கு. அங்க மிகப்பெரிய கொரோனாவோட எல்லாருக்கும் தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும், கொரோனாவோட வீரியம் அங்க அதிகமா இருக்கனால இந்த லாக்டவுன்ல ஒரு அசைய முடியாம இருக்கு. விரைவில் எல்லாம் சரியாயிரும். எல்லாம் நம்ம பெரிய களத்தை காணது வாய்ப்பு இருக்கு. எஸ் சார். So these all things are coming up, and we are done with the comparison. Now we'll move ahead. Why one should be doing, क्यों किसी ने आरसीएम में पेंट करना चाहिए, इसका एक छोटा सा डिस्कशन करके मैं मेरा पोर्शन ऑफ डिस्कशन कंप्लीट करता हूँ। इसके पहले कुछ क्वेश्चंस मैं जस्ट चैट सेक्शन हमेशा चेक करता रहता हूँ। तो किसी ने पूछा है कि ऑयल पेंट जो ग्रिल्स के लिए और डोर्स के लिए आता है वो नहीं है क्या एज ऑफ टुडे? तो आज वो नहीं है। सीमेंट बेस्ड पुट्टी और ऑयल पेंट, ये दो पर्टिकुलर प्रोडक्ट थोड़े दिन बाद आरसीएम के सिस्टम में आएंगे।
प्रोबेबली कुछ महीने लग जाएंगे ये सिस्टम में ऐड होने के लिए। एक बार हमारा वाटर बेस्ड का मटेरियल पूरा प्रॉपरली सर्कुलेट होने के बाद वो प्रोडक्ट्स सिस्टम का पोर्शन बनेंगे। आई कम बैक कि क्या बेनिफिट है आरसीएम को, पेंट को आरसीएम में क्यों करना चाहिए बेसिकली। तो सबसे पहले तो इंडिया में जितना भी पेंट यूज होता है उसमें से 70% पेंट या तो घरों को या बिल्डर्स यूज करते हैं, बेसिकली वो भी घरों को ही जाता है। तो घरों को जो है वो 70% जो पेंट है वो घर में लगता है और 30% पेंट जो है वो इंडस्ट्री में लगता है, और हम 70% के सेगमेंट को टारगेट कर रहे हैं। अब मैं जस्ट कितना पोटेंशियल पेंट के बिजनेस में होता है बता देता हूं। तो बेसिकली कोई भी एक कहीं भी डीलर अगर होगा, पेंट बेचने वाला कोई भी एक दुकानदार होगा, तो उसके पास एटलीस्ट 5 पेंटिंग कॉन्ट्रैक्टर होते हैं जो रोज उसके पास से पेंट लेके जाते हैं। ऐसे 5 अगर कॉन्ट्रैक्टर नहीं है तो एक दुकान वाला, एक डीलर अपनी दुकान नहीं चला सकता बेसिकली। एक कॉन्ट्रैक्टर को हम कॉन्ट्रैक्टर तभी कहते हैं जब उस कॉन्ट्रैक्टर के पास एटलीस्ट 2 पेंटर होते हो। अगर 2 पेंटर किसी कॉन्ट्रैक्टर के पास नहीं तो कॉन्ट्रैक्टर नहीं हो सकता, फिर वो भी पेंटर ही होगा। और अगर पेंटर को अपना खर्चा, एक कॉन्ट्रैक्टर को पेंटर का खर्चा निकालना होगा तो उसको जो है कम से कम पर डे 2000 रुपए का पेंट यूज करना पड़ेगा, तब ही वो उसका पूरा का पूरा खर्चा निकाल सकता है। हम इसको अगर मल्टीप्लाई करते हैं तो लगभग 5 लाख रुपए का पेंट पर मंथ होता है, विच इज 2,50,000 बीवी। प्रीवियस सिस्टम एवरेज 50% बीवी है, कुछ प्रोडक्ट्स में 40% तक आया है, बट ऑलमोस्ट मेजर जो रनिंग प्रोडक्ट्स है और जो बड़े प्रोडक्ट्स है, जो प्रीमियम प्रोडक्ट्स है, उसमें 50% बिजनेस वॉल्यूम है। तो उस कैलकुलेशन के हिसाब से 2.5 लाख बिजनेस वॉल्यूम पर मंथ एक कोई भी पेंट का शॉप अगर चला रहा है तो वो जनरेट कर सकता है। इतना पेंट का बिजनेस एक्चुअली आपके आसपास हो रहा है। तो पेंट का बिजनेस इसलिए भी करना चाहिए कि आपको किसी का घर अगर आप कलर कर रहे हो तो एवरेज मटेरियल जो उसको लगेगा वो मिनिमम 30,000 से लेके 1 लाख रुपए तक का मटेरियल नॉर्मली लग जाता है। 1 लाख रुपए का पेंट का बिल होना कोई बड़ी बात नहीं होती है। तो 15,000 बिजनेस वॉल्यूम से लेके 50,000 बिजनेस वॉल्यूम पर हाउस भी होता है, मोर देन 1 लाख बिजनेस वॉल्यूम। हमने कई बार पेंट में ऐसे इनवॉइसेस, ऐसे बिल देखे हैं जो सिंगल बिल 5-5 लाख रुपए के सिंगल आईडी पे एक साथ मारे गए, मतलब 2.5 लाख बिजनेस वॉल्यूम इन अ सिंगल शॉट। तो बेसिकली आपको कम लोगों को मिलना है, यू मीट लेस पीपल। किसी का घर कलर किया तो इमीडिएटली 50,000 बिजनेस वॉल्यूम आप जनरेट कर सकते हो। और नासर सर, आप जानते हैं कि कन्वेंशनली अगर हमको खुद की आईडी पे 50,000 बिजनेस वॉल्यूम करना है तो क्या क्या करना पड़ सकता है। तो बोलिए बोलिए। Yes, so less effort, less people, and more business can be generated with paint. Sir, over to you. Yes, sir. Previous slide. நண்பர்களே, இப்ப இதுவரை நம்ம பார்த்துட்டோம், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னால சாட் பாக்ஸ்ல சில கேள்விகள் வந்திருந்தது எனக்கு. ஆயில் பெயிண்ட் இந்த கிரிலுக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி, கேட்டுக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி ஆயில் பெயிண்ட் வரலையான்னு கேட்டிருந்தது. அது இப்போதைக்கு இல்லை நம்மள்ட்ட. 2 ப்ராடக்ட் மட்டும் இல்ல. சிமெண்ட் புட்டி இல்ல நம்மள்ட்ட. அடுத்தது ஆயில் பெயிண்ட் இல்ல. சிமெண்ட் புட்டி விரைவில் வந்துடும். ஆயில் பெயிண்ட் ஒரு 2-3 மாசம் ஆகும். நம்ம அந்த வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட்களை மார்க்கெட்ல சர்க்குலேட் பண்ணி அது ஒரு டாம்பிகமா நம்ம ஒரு அதுல ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் இது கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டு வரோம். விரைவில் வரும். அது நம்மகிட்ட தயாரா இருக்கு. ஆனா அரிசி மூலமா வரதா இருந்தா ஒரு 2-3 மாதங்கள் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஏன் நம்ம ஆர்சிஎம் பண்ணணும், ஆர்சிஎம்ல இருக்கிற ப்ராடக்ட்ல ஏன் பெயிண்ட் நம்ம முக்கியமா எடுத்து பண்ணணுங்கிறதுக்கான உதாரணம் என்ன பாத்தீங்கன்னா, மேஜர் ப்ராடக்ட்ஸ், பெயிண்ட் உள்ள மேஜர் ப்ராடக்ட்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா 70%, 30% பிரியுது. 70% வீடும், பில்டிங்ஸும், பிளாட்ஸ், அந்த மாதிரி குடியிருப்புகளுக்கு பயன்படுத்தக்கூடியது 70%, 30% நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியா, தொழில் கூடங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. நம்ம இப்ப நம்ம கவனம் எல்லாமே வீடுகளுக்கு, ஹவுஸ் ஹோல்டு வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் மேல தான் நம்ம முக்கியமா கவனம் செலுத்திக்கிட்டு வரோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ
ஆர்சிஎம் பெயிண்ட்ல என்ன பெனிஃபிட் பாருங்க. யூ கேன் கோ ஹெட். இப்ப ஒரு டீலர் ஒரு பெயிண்ட் விற்கணும்னா ஒரு டீலர் இருப்பார், அவர் கடை வச்சிருப்பார். அந்த டீலர் கடை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும்னா அவர்கிட்ட குறைஞ்சபட்சம் 5 கான்ட்ராக்டர்கள் இருக்கணும், பில்டிங் கான்ட்ராக்டர்கள் இருக்கணும் அவர்கிட்ட பெயிண்ட் வாங்குறதுக்கு. அந்த பெயிண்ட் வாங்குறதுக்கு குறைஞ்சது 5 கான்ட்ராக்டர் இல்லைன்னா அவர் கடையை நடத்த முடியாது. இதுதான் உண்மையான இப்போ உள்ள நிலைமை. இப்போ மார்க்கெட் நிலைமை அதுதான். 5 கான்ட்ராக்டர் இருந்தாருன்னா அந்த 5 கான்ட்ராக்டர் கண்டிப்பா அவர் கையில 2 பெயிண்டர் இருப்பாங்க. 2 பெயிண்டர் இல்லாதவங்க கான்ட்ராக்டரா இருக்க முடியாது. ஏன்னா அவர் பெயிண்டரா தான் இருக்க முடியும். அப்போ 5 கான்ட்ராக்டருக்கு 2 பெயிண்டர் இருப்பாங்க. அந்த 2 பெயிண்டரும் ஒவ்வொருத்தரும் சர்வைவ் ஆகணும்னா அவர் 2000 ரூபாய்க்கான பெயிண்டையாவது யூஸ் பண்ணா தான் அவருக்கு அந்த அன்றைய வாழ்வை ஓட்ட முடியும். இப்படி இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா 2,50,000 வியூ வந்தது. ஏன்னா 5 லட்சம் அங்க டர்ன் ஓவர் நடந்தது. 5 லட்சம் டர்ன் ஓவர் நடந்தா நமக்கு இருக்கிறதுனால என்ன கேள்வி? இப்படி பார்க்கும்போது லெஸ் பீப்புள் லெஸ் எஃபர்ட் மோர் பிசினஸ். குறைந்த எண்ணிக்கையில் உள்ள மனிதர்கள் குறைந்த முயற்சியின் மூலமாக பெரிய பிசினஸ் கொண்டு வருவது ஆர்சிஎம் உள்ள ப்ராடக்ட்லயே மிக வாய்ப்பு உள்ளது நம்ம பெயிண்ட்ல தான். ஏன்னா அவரேஜா பாத்தீங்கன்னா தோராயமாக நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்து கொண்டு போகும்போது ஒரு வீட்டுக்கு அடிக்கணும்னா குறைஞ்சது 30,000 ரூபாய் பெயிண்ட்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் பெயிண்ட் வரை பயன்படுத்தப்படுது. இப்ப நானே பில் பண்ணிருக்கிறேன் நிறைய பேருக்கு. ஒரே ஐடியில 5 லட்சம் ரூபாய்க்கு பெயிண்ட் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு பல ஐடிகள். அப்படி பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் பிவி அதுல பலன் அடைஞ்சிருக்காங்க. அப்போ குறைஞ்ச முயற்சி, குறைஞ்ச ஆட்கள், ஆனா பெரிய வருமானம். இதுதான் ஆர்சிஎம்ல துளசி பெயிண்டை பயன்படுத்துறதுனால வரக்கூடியது. இப்படி பண்ணும்போது 1 லட்சம் ரூபாய்க்கு பண்ணும்போது மினிமம் 15,000 இருந்து 50,000 பிவி வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு வீட்டை அணுகணும்னா யார் மூலமாக ஒரு வீட்டுக்கு நம்ம பெயிண்ட் சப்ளை பண்ணோம்னா 50,000 பிவி நமக்கு எளிதாக கிடைக்குது. அந்த வர்றதுல நமக்கு மார்ஜினை கூட அவங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம பிவி வச்சு பார்த்தாலே இதை விட பெரிய வருமானம் எதுலையும் கிடைக்காது. எஸ் சார். So basically there are a few steps which I suggest everybody to do in if you are thinking of doing paint in RCM business. There are a few steps I would suggest. Always prefer joining a painter with you. A good applicator is very very important. हमेशा ये सोचना कि एक पेंटर आपकी टीम में होना चाहिए. अगर कोई पेंटर है तो वो आपकी टीम का हिस्सा होना चाहिए. बेसिकली पेंटर एक नेटवर्कर ही है डिस्गाइज में. आपको पेंट 4-5 साल बाद एक बार लगता है, लेकिन पेंटर को जो है वो हर दिन पेंट लगाता ही है. उसका तो ये रोज का काम है. लेकिन आपने उसको ज्वाइन कर दिया और वो आपके लिए बिजनेस लाएगा, ऐसा कभी मत सोचना. वो आपके लिए अच्छा काम करके दे सकता है, आपके काम को बढ़ा सकता है. एक अच्छा एप्लीकेटर अच्छे पेंट को अच्छा इफेक्ट दे सकता है, लेकिन एक खराब एप्लीकेटर कितना भी अच्छा पेंट अगर आपने दे दिया तो वो उसमें गलतियां निकलेगी और आपको लगेगा कि प्रोडक्ट में प्रॉब्लम है. आपको अलग अलग तरीके के चैलेंजेस आना शुरू हो जाएंगे. और पेंटर एक डिसाइडिंग फैक्टर होता है, उनका रिव्यू बहुत इंपॉर्टेंट होता है. तो उनको आरसीएम बिजनेस बताइएगा, उनको अपनी टीम का हिस्सा बताइएगा और उनके बिल उनकी आईडी पे बिलिंग करके आप मटेरियल दीजिएगा. उनको सिस्टम का क्या पावर होता है ये बता के आप बिजनेस कीजिएगा, और ना कि ऐसा करना कि उसको ज्वाइन करके आपने अगर बिजनेस कर लिया तो आपका बिजनेस एक बार होगा, बार बार नहीं होगा. और एक साथ बहुत सारे पेंटर्स को जमा करके भी काम मत कीजिएगा. 2-2 पेंटर से आपने शुरू करना चाहिए. कोई सोचता है कि मेरा दोस्त है जिसकी पेंट की दुकान है, मेरा कोई रिलेटिव है जिसकी पेंट की दुकान है, तो वो बहुत अच्छा ऑप्शन नहीं होता. वो इतनी जल्दी आपकी बात को नहीं समझते. थोड़ा सा बिजनेस रेडी करके उनके पास जाना एक ज्यादा अच्छी राय, एक ज्यादा अच्छा सजेशन आप लोगों के लिए होगा. तो एक बेसिक सी गाइडलाइंस है, और भी अलग अलग मीटिंग्स में हम इसके ऊपर अलग से बात कर सकते हैं. नासिर सर. சார் நண்பர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆர்சிஎம் பெயிண்டை நம்ம இது பிசினஸா துவங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமானது நீங்க குறிப்பாக பெயிண்டரை உங்களோட டீம்ல சேர்த்துக்கணும், ஐடி போட்டுக்கணும். ஒரு பெயிண்டர், ஏன்னா ஏற்கனவே பெயிண்டர் ஒரு நெட்வொர்க்கர் தான். அவர் மட்டுமே பெயிண்ட் அடிச்சு வாழ்றது இல்லை. அவர் பல பெயிண்டர்களோட தொடர்புல இருப்பாரு, பல கான்ட்ராக்டரோட தொடர்புல இருப்பாரு. அப்ப அவர் இயல்பாவே ஒரு நெட்வொர்க்கர், ஆனா இந்த நெட்வொர்க் தெரியாத ஒரு நெட்வொர்க்கர். அப்ப அவரை நம்ம டீம்ல நம்ம சேர்த்துக்கணும். அவர் டீம்ல சேர்த்துட்டோம்னா அவரே ஒரு பிசினஸ் வளர்த்துருவாரு நம்பிடக்கூடாது. ஏன்னா எப்படிப்பட்ட பெயிண்டர் சேர்க்கணும்னா நல்ல அப்ளிகேட்டர் என்ன சொல்றது, பெயிண்டை கையாளும் தன்மையில் சிறந்து விளங்குவார் அப்படிதான். நல்ல பெயிண்டர்னு சொல்றோம்ல, எந்த பெயிண்டை கொடுத்தாலும் சிறப்பா அதோட பரிணாமத்தை கொண்டு வரக்கூடிய பெயிண்டரை நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அவர் நமக்கு இது ஒரு போர்ட்போலியோவை உருவாக்கி தரக்கூடியவர். ஏன்னா ஒரு சரியில்லாத ஒரு பெயிண்டர்
கடமைக்கு வேலை செய்யற பெயிண்டருக்கு நீங்க கொண்டு போய் இந்த ஒரு தரமான பெயிண்டை கொடுத்தாலும் அது ஒரு ரிசல்ட் அசிங்கமாயிரும், உங்களோட பிசினஸ் கெட்டு போயிடும். ஆனா ஒரு திறமையான பெயிண்டர்ட்ட ஒரு நார்மல் பெயிண்டை கொடுத்தா கூட அற்புதமான அப்ளை பண்ணி அது ஒரு குவாலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க. உங்க ஒரு ஒரே நேரத்தில் ஒரு 10-15 பெயிண்டரை ஒன்னா சேர்க்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க நெட்வொர்க் தனி. நீங்க ஒரு 2 பெயிண்டரோடய வேலையை ஆரம்பிங்க. அந்த 2 பெயிண்டர் மற்ற பெயிண்டர்கள் அவர் கீழே கொண்டு வரட்டும். அதுக்கு நீங்க துணை இருங்க. அது ஒண்ணு. நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு பெயிண்ட் கடை தெரியும், என்ன சொந்தக்காரரோ எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, பெரிய பெயிண்ட் கடை வச்சிருக்காரு, அவரை போய் அணுகணும்னா நம்ம நிறைய பிசினஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அது தோல்வியில தான் முடியும். ஏனென்றால் அவர்கள் உங்க பேச்செல்லாம் கேட்க போறது இல்லை. அப்போ பெயிண்டர் கேட்கிற அளவுக்கு அவங்க கேட்க போறது இல்லை. அப்போ அவங்களே பெயிண்டர் கடையெல்லாம் இப்ப அணுகணும்னா நாம நிறைய பெயிண்டர் வச்சு நிறைய ரிசல்ட் எடுத்து நமக்கு கான்பிடென்ட்டும் இந்த ரிசல்ட்டும் கையில இருக்கும்போது பெயிண்ட் கடைகளை அணுகுனா போதும். இன்னும் நிறைய ஐடியாக்கள் இருக்கு, நிறைய உங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. இது முதல் கூட்டம் இருப்பதனால இதோட முடிக்கிறேன். விரைந்து வரக்கூடிய கூட்டங்கள்ல நான் நிறைய தகவல்கள் பரிமாறி தர்றேன். ஆனா மிகப்பெரிய வெற்றி நமக்கு காத்திருக்கு. எஸ் சார். That's it from my side, Nasser sir. This was a basic discussion in regarding with paints. Actually, there are a few more aspects which I already said we will discuss in separate meetings that we should have on cost comparisons. One meeting we should have on detail of the painting industry that we could definitely have. And I always say कि रोटी और कपड़ा आरसीएम ने हमको हमेशा दिया है, अब मकान की बारी है। आदमी की बेसिकली 3 जरूरतें होती है, रोटी, कपड़ा और मकान। और मकान की तरफ तुलसी पेंट्स ये आरसीएम का पहला कदम है। आने वाले दिनों में ऐसे कई सारे प्रोडक्ट्स हम इस प्लेटफॉर्म पर लाना चाहेंगे जो आपके मकान को ही नहीं आपके जीवन को भी बहुत खूबसूरत बनाते हैं। I urge everybody to stay home, stay safe, and thank you so much Nasser sir, thank you so much Ranjit sir, and thank you each and everyone जो जिन्होंने आज समय निकाला और जिन्होंने सोचा कि पेंट के बारे में थोड़ा सा हम भी समझ लेते हैं। बहुत बड़ा पोटेंशियल है, इतना बड़ा मार्केट है कि आप उसका अंदाजा आज नहीं लगा सकते। डेफिनेटली इसको ट्राई दीजिएगा, आपके रीजन में आपके डेपोज पे इंफॉर्मेशन दीजिएगा। थैंक यू वेरी मच, एक्सेलेंट। आपके डेपोज को थोड़ा सा हमारे साथ कम्युनिकेट करने बोलिएगा कि हम मटेरियल डेपोज तक कैसे पहुंचा सके, कौन से डेपोज को हमको शुरू करना चाहिए। एंड डेफिनेटली हम लोग एक बहुत अच्छा बिजनेस इस पैंडेमिक के बाद कर सकते हैं और इस पैंडेमिक के दौरान एक अच्छी जानकारी हम बार ले सकते हैं। थैंक यू सो मच सर। Thank you very much, Sumit sir. Thank you very much. Excellent presentation. We were awaiting for that because we need many nook and corners of this area. Thank you very much. We'll go ahead. We'll go ahead with the greatest thing. நண்பர்களே, இப்போ நம்ம ஆர்சிஎம் நமக்கு ரொட்டி, கப்படா, ஒரு மக்கான்னு சொல்லுவாங்கல்ல, உணவு, உடை, இருப்பிடம், உறைவிடம். அப்போ உணவும் உடையும் நமக்கு ஆர்சிஎம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இதுவரையும். இருப்பிடத்துக்கு சார்ந்த ஒரு விஷயம் இல்லாம இருந்தது. அதை நிறைவேற்ற வந்ததுதான் அந்த துளசி பெயிண்ட். இப்ப அதோட ஆர்சிஎம் 3மே கொடுக்க துவங்கிருச்சு. இதுல மிகப்பெரிய வெற்றிகள் நம்ம காத்திருக்கு. விரைவில் மாபெரும் வெற்றிகளை பெறுவோம். Over to Ranjit sir. Thank you sir, thank you very much. Thank you sir, thank you. सुमित सर, वो कूल कोट के बारे में भी अगर जरा आप बताएगा तो अच्छा रहेगा सर, क्योंकि वो सर बेसिकली कूल कोट के लिए काफी सारी रिक्वायरमेंट्स इस समर में थी। पिछले साल कूल कोट हमारे पास अवेलेबल था, लेकिन उसका रॉ मटेरियल कुछ इम्पोर्टेड है, कुछ ऐसी कंट्रीज से आता है जो अभी हम प्रोक्योर नहीं कर पा रहे हैं बेसिकली। इसलिए कूल कोट शायद इस सीजन में हम नहीं दे पाएंगे। नेक्स्ट सीजन ऑनवर्ड्स हमारी बहुत ज्यादा कोशिश है कि हम कूल कोट के साथ आए। ओके सर, कोल कोट वन ऑफ द बेस्ट प्रोडक्ट सर, जहां भी आपने दिया बहुत बड़ा, सभी लोगों को बहुत पसंद है सर। इस तरह का अभी तक इंडिया में किसी भी कंपनी ने नहीं लाया है सर। यस सर, यस सर। நண்பர்களே, இப்ப ரஞ்சித் சார் கேட்டது, சுமித் சார் கேட்டது கூல் கோட்டுங்கிற மெட்டீரியலை பத்தி. அந்த கூல் கோட்டு கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொன்னார் ரஞ்சித் சார். ஆனா இப்போ சுமித் சாரோட பதில் என்னன்னா, கூல் கோட்டு இப்போதைக்கு இல்ல, ஏற்கனவே இருந்தது கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போதைக்கு இல்லைங்கிற காரணம் என்னன்னு பார்த்தா அதோட ரா மெட்டீரியல், அதோட மூலப்பொருள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வர வேண்டியிருக்கு. இப்போதைக்கு அது வரக்கூடிய சாத்தியப்பாடு இல்லாதனால இந்த சீசன்ல கொடுக்க முடியாது. அடுத்த சீசன்ல கண்டிப்பா நம்ம கொடுப்போங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சுமித் சார், தேங்க்யூ வெரி மச். ஓவர் டு ரஞ்சித் சார். டவுட்லாம் அடுத்த சீசன்ல சொல்றேன், எல்லாம் கிளியரா சொல்லிட்டார்.
Yes, sir. So Sumit sir, we are expecting lot many meetings from your side. नासर सर, जैसे कि हम लोगों ने पहले बात किया था, அருணகிரி வந்து கேட்டிருக்காரு 2% கமிஷன் பியூசிக்கு வரலன்னு, அது என்னன்னு மட்டும் கேளுங்க. sir அது ஓபன் மீட்டிங்ல என்னது? வேற எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் ஓகே ஓகே ஓகே. அது இல்ல இதெல்லாம் தனியா கேட்க வேண்டிய விஷயம். ஓகே ஓகே, ரஞ்சித் சார் ப்ளீஸ் டேக் ஓவர். Yes sir, thank you so much Nathar sir for the clear translation. Because of you everybody has understand what is Tulsi Paint and what are the benefits right now we are going to get. Thank you so much sir. இதே சப்போர்ட் உங்களுக்கு இனி வருங்காலத்திலும் not only for Tulsi Paint sir, எல்லா ஹிந்தி ப்ரோக்ராமுக்கும் உங்களுக்கு நீங்க தேவை இருக்கு சார். Thank you so much sir for your contribution. Thank you sir, thank you. And என் பணி கடன் செய்வது கிடைப்பாது. Definitely sir, thank you so much sir. So Sumit sir, we will be doing more meetings with you sir, we will be very much happy. एक और बात मैं बोलना चाहता हूँ सर कि सबसे ज्यादा पार्टिसिपेंट्स इसी प्रोग्राम में आए, इससे पहले इतना ज्यादा लोग किसी भी प्रोग्राम में नहीं आया, एंड यू हैव डन ए एक्सीलेंट प्रोग्राम विद अस. और हम लोग चाहते हैं कि आप लीडर्स के लिए एक सेपरेट प्रोग्राम एक और दे, जिससे लोगों को पता चले कि क्या है हम लोग, क्योंकि बेसिक नॉलेज किसी को भी नहीं है अभी. एग्जैक्टली सर, हम लोग क्या करते हैं, कुछ अलग अलग सेक्शंस में प्रोग्राम को डिवाइड करते हैं. आज कैसा था कि आज अगर मैं उसको कंबाइन करता तो और 1-2 घंटा हमको 100% बैठना पड़ता था और सबके लिए डिफिकल्ट हो जाता था. आई थैंक ईच एंड एवरीबडी जिन्होंने टाइम निकाला. एंड मेरा आपको एश्योरेंस है, मेरी आपको गारंटी है, अगर 1 साल आपने प्रोडक्ट पे काम किया, एक ही साल, तो आपके लाइफ में पूरा का पूरा ट्रांसफॉर्मेशन आ जाएगा. माय गारंटी टू यू. आपने, और प्रोडक्ट बहुत बेसिक है, ये कोई क्रिटिकल नहीं है. इट इज अ बेसिक प्रोडक्ट विच एवरीबडी नीड्स, एंड इफ यू वर्क ऑन इट फॉर 1 year, पूरा का पूरा ट्रांसफॉर्मेशन हो जाएगा सर. எஸ் ஸோ சுமித் சார் என்ன சொல்றேன்னா, வரப்போற காலத்துல வந்து நம்ம லீடர்ஸுக்காக பேசிக் ட்ரைனிங்காக எக்ஸ்ட்ரா செஷன் சார் வந்து தர போறாங்க. ஸோ நீங்க வந்து இது பயப்பட வேண்டாம், ஐயோ எனக்கு வந்து பெயிண்டே பற்றி தெரியாது, இது வந்து பயங்கர டிஃபிகல்ட்டான ப்ராடக்ட், இது எப்படி நான் படிச்சு பேசுறது, இந்த மாதிரி நீங்க யாருமே கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். இட் இஸ் எ வெரி ஈஸி ப்ராடக்ட். எல்லா ஆளுங்களுக்கும் சூப்பரா வந்து விற்கிறதுக்கு இருக்கிற ஒரு பொருள் தான். நம்ம பேலன்ஸ் இருக்கிற நார்சிங் பொருளை விட இதுதான் ஈஸி. ஆனா இதோட பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியணும், அவ்வளவுதான். அதுக்காக எவ்வளவு மீட்டிங் வேணாலும் பண்ணி தரதுக்காக சுமித் சார் இஸ் ரெடி. எப்ப வேணாலும் நமக்கு அவர் கேட்கலாம், அவர் வந்து நமக்கு ப்ரோக்ராம் பண்ணி தரும். இந்த பொருள் மட்டும், இந்த துளசி பெயிண்ட் மட்டும் வரப்போற 1 year நீங்க இது மட்டும் நீங்க 100% கான்சென்ட்ரேட் பண்ணா, நீங்க யாருமே நினைக்காத லெவல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களோட லைஃப்ல வரும். சுமித் சார் வந்து கேரளாவில் வந்தப்போ அவர் சொன்ன விஷயம் தான், திஸ் இஸ் த ப்ராடக்ட் விச் யூ கேன் ஸ்கிப் யுவர் பின் லெவல். உங்களோட பின் லெவல் வந்து ஸ்கிப் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பின் லெவலுக்கு நம்ம எல்லாரும் வேலை செய்யிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்டார் பின்ல இருக்கிற ஆளுங்க ராயல்டி கோல்டுக்காக அவர் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டே இருக்கும். ஆனா நீங்க ராயல்ட்டியை தாண்டி நெக்ஸ்ட் டெக்னிக்கலுக்கு டைரக்ட்லி போனோம்னா, இது விட துளசி பெயிண்ட் விட வேறொரு ப்ராடக்ட் இந்த ஆர்சி பிசினஸ்ல இல்லைன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ கேன் என்கேஷ் இன் யுவர் லைஃப். சார் ப்ளீஸ் ஏதாவது சார் எனிதிங் எல்ஸ் சார்? No sir, a few topics like how to initiate with a exclusive paint outlet. I urge a lot of people to come into paint yes PUCs, because until and unless हमारे पास dedicated paint के PUC नहीं होंगे ना सर, तो हमारे एरिया के लीडर्स नहीं काम कर सकते. और a lot of things can be done through those outlets. and outlet जिन्होंने recently शुरू भी किया है, शायद पैंडेमिक की वजह से कुछ उनको थोड़ी बहुत हर्डल्स आ भी रहे होंगे, तो इन दी कमिंग टाइम वी आर कमिंग अप विथ लॉट ऑफ थिंग्स कि उनके लिए भी बिजनेस बहुत अच्छी अपॉर्चुनिटी होनी चाहिए. तो ज्यादा से ज्यादा लोगों को उसका क्या प्रोसीजर है क्या नहीं, रंजीत सर हम लोग इन पर्सन टॉक कर सकते हैं और आप वो मैसेज को बाद में कन्वे कर सकते हैं सर. ஷூர் சார் டெஃபினெட்லி. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நமக்கு இப்போ இருக்கிறதா பெஸ்ட். இப்போ நமக்கு கிடைக்கிறதும் இப்போ வந்து நிறைய தமிழ்நாட்டில் எல்லாம் நிறைய ஆளுங்க நிறைய இல்லை கொஞ்சம் ஆளுங்க வந்து துளசி பெயிண்ட் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து அவருக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கல. ஸோ இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய பொருள் வந்து புது பொருள்கள் எல்லாம் இந்த ஆர்சி பிசினஸ் கொண்டு வரலாம். நிறைய ஆளுங்க கேட்கறது ஆர்சிஎம் ஐடி இல்லாத ஆளுங்களுக்கு தனி துளசி பெயிண்டோட ஷாப் ஓபன் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. தட் ஆல் we can do, but the thing is that நமக்கு பண்ண வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் ஆர்சி பிசினஸ்ல தமிழ்நாட்டுல நிறைய ஆளுங்க இது யூஸ் பண்ணட்டும். நிறைய ஆளுங்க இதை யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் கிடைக்கும் போது தனி பெயிண்டிங்க ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணா கூட அவருக்கு வந்து அவரோட பிசினஸ் சிம்பிளா இது இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
ஏன்னா இல்லைன்னா இப்ப ஆர்சிஎம் பிசினஸ்ல எல்லாருக்கும் தெரியும், நல்ல குவாலிட்டி பொருள் ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கு, எவ்ரிதிங் இஸ் குட் இன் ஆர்சிஎம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பிசினஸ் ஆர்சிஎம் டீமுக்கு வரும். ஆனா வெளியே இருந்து பண்ற ஆளுங்களுக்கு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் ஆர்சிஎம். நம்ம தமிழ்நாட்டுல ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் ஆர்சிஎம் பிசினஸ்ல பண்ணலாம். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி நமக்கு வந்து வேணும்னா தனி பெயிண்டுக்காக ஷாப் ஓபன் பண்றதுக்கும் பிரச்சனை இல்லை சார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ப்ராடக்ட் விச் வி ஆர் கிவிங் டு ஆர்சிஎம் கம்பெனி, வேற சார் என்ன பொருள் உங்க கையில இருக்கு சார்? வேற பொருள் இது இல்லாத ஆர்சிஎம் தெரிற பொருள் அல்லாத வேற பொருள்? सॉरी आई वाज आस्किंग था सर, मैं ये पूछ रहा था कि आरसीएम में जो आप लोग उससे अलग कौन सा प्रोडक्ट आपके पास है सर? इससे और भी प्रोडक्ट होगा ना आपके पास? पेंट इंडस्ट्री के बोल रहे हैं सर? नहीं पूरा का पूरा पूछ रहे हैं वो आपके पास। काफी सारे प्रोडक्ट्स है, कंस्ट्रक्शन केमिकल्स, बिल्डिंग मटेरियल, वाटरप्रूफिंग प्रोडक्ट्स, इतने सारे प्रोडक्ट्स है कि अगर हम धीरे धीरे इस इंडस्ट्री को समझने की कोशिश करें तो इतना बड़ा वॉल्यूम हम यहाँ से जनरेट कर सकते हैं कि जो आज डिस्कस भी नहीं किया जा सकता सर. ஓகே வண்டர்ஃபுல் சார், வண்டர்ஃபுல். ஆக்சுவலி நான் என்ன கேட்டிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்ன தமிழ்ல தான் கேட்டது அவர்கிட்ட. நான் அவர் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லாமே ஒரு பில்டிங் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லா பொருளும் ஆக்சுவலி நம்ம துளசி கம்பெனி கிட்ட இருக்காங்க. ஆனா ஆர்சி பிசினஸ்ல வந்து இப்ப அவர் ஸ்டார்ட் பண்றது, இப்ப அவர் காமிச்சு கொஞ்சம் பொருள் இல்லாத அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் வரப்போற காலத்துல 100% இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பில்ட் ஏ பேஸ் ரைட் நவ். இது வந்து நீங்க இப்ப இந்த பெயிண்ட் வச்சு நீங்க ஒரு பேஸ் நீங்க பில்ட் பண்ணா வரப்போற காலத்துல 100% சுமித் சார் வந்து எல்லா பொருளும் ஆர்சிஎம் பிசினஸுக்கு தர போறாங்க. அப்ப அது கிடைக்கும் போது ஒரு பெரிய பிசினஸ். அவர் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த ப்ரோக்ராம்ல வந்து இருக்கிற எல்லா பொருளையும் சொல்றதுக்கு டைம் இல்லை, அந்த அளவுக்கு பொருள் ஆர்சிஎம் துளசி கம்பெனில இருக்கு. சோ நீங்க இந்த பொருளை வச்சு நீங்க பேசிக் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கலி எல்லா பொருளும் நமக்கு கிடைக்கும் போது பெரிய பிசினஸ் போல நமக்கு எல்லாருக்கும் ஜெனரேட் பண்ண முடியும். Okay, so thank you so much for spending this much of time with us, sir, and we are expecting at least 3 or 4 meetings from your side, sir. Yes, because thank you very much sir, Sumit sir, thank you. Because sir, apart from Kerala sir, Tamil Nadu is the opportunity area for you. Kerala already established हो गया sir, अभी यहाँ पे है आपका opportunity. सर मैं आप जानते हैं रंजीत सर कि मैं हमेशा रेडी होता हूँ. मैं आपके साथ तमिलनाडु आने के लिए भी रेडी. हाँ, yes. I already informed everybody sir that thing. He was आपने जो बोला था कि हम जरूर आएंगे, लेकिन ये लॉकडाउन की वजह से आप नहीं आ पाया, मैं बोल दिया था सर. Sir, definitely we will utilize our time at home with lot many meetings like this, and it will be of a great business opportunity. Thank you so much Ranjit sir. Wonderful sir, thank you so much sir, thank you so much. Great session sir, great session. Thank you so much. Bye sir, bye. So எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான செஷன் நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நிறைய ஆளுங்களுக்கு எனக்கு தெரியும் லாட் மெனி क्वेश्चंस will be there, நிறைய கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இப்ப வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு இப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல வாய்ப்பு இல்லை. சுமித் சார் சொல்லி இருக்கிற விஷயம், பெர் மந்த் நமக்கு அட்லீஸ்ட் வந்து 2 to 3 மீட்டிங்ஸ் நமக்கு கிடைக்கும் சுமித் சார் கையில இருந்து. அந்த பொறுப்பு நான் எடுத்திருக்கிறேன். அது வந்து 100% நான் கூட்டி வந்து நம்ம லீடர்ஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம், காமன் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம். இந்த மாதிரி எவ்வளவு ப்ரோக்ராம் உங்களுக்கு தேவை இருக்கோ, எவ்வளவு நாலேஜ் உங்களுக்கு தேவை இருக்கோ, எவ்வளவு ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை இருக்கோ, வாட் எவர் யூ வாண்ட் we are ready to give from our side. பட் உங்களோட சைட்ல நமக்கு வேண்டது 100% டெடிகேஷன் ஒர்க் அண்ட் 100% பிசினஸ். இது ரெண்டும் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஏன்னா கேரளா மாதிரி சின்ன ஸ்டேட்ல, கேரளா இஸ் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல இருக்கிற கொஞ்சம் ஆளுங்களை வச்சு 3 கோடி ஆளுங்களை வச்சு அவருக்கு 10 மாசத்திலே ஏற்கனவே 5 கோடி பிசினஸ் அவர் தாண்டிடுச்சுன்னா, இவ்வளவு பெரிய ஸ்டேட் வச்சுட்டு, அதுவும் ஆல்ரெடி வந்து ஆல் இந்தியா லெவல்ல பார்த்தா சவுத் தான் நம்பர் 1 இருக்கிறாங்க. சவுத்துல வந்து கேரளாவும் தமிழ்நாடும் ஒரு போட்டி இருக்கிறாங்க, ரெண்டு ஸ்டேட்டும் தமிழ். அந்த மாதிரி இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஒவ்வொரு ஆளுகிட்டே இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்க எல்லாரும் கென்கேஷ் பண்ணா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களோட நெக்ஸ்ட் பின் லெவல் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பின் லெவலுக்கு நீங்க வந்து இப்ப ராயல்டி பின்ல இருக்கதா நீங்க டெக்னிக்கல் இல்லாத டைரக்ட்லி எமரால்டுக்கு போகலாம். ஆல்ரெடி வந்து வைட்டல் பின்ல இருக்கதா நீங்க வந்து ராயல்டி இல்லாத டெக்னிக்கல் போகலாம். சோ அடுத்த பின் லெவல் ஸ்கிப் பண்ணி போறதுக்கு கூட பெரிய வாய்ப்பு இந்த துளசி பெயிண்ட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சார் வந்துட்டு போட்ட காமிச்ச ஒரு ஸ்லைடு,
அதுல அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரு டீலருக்கு வந்து 5 நம்ம பெயிண்டர்ஸ் இருக்கும், 5 பெயிண்டர்ஸ் வந்து அது ஒரு சைடு பார்த்தல. நம்ம கேரளாவில் நடந்த நம்ம பிசிக்கல் மீட்டிங்ல இவர் வந்து சுமித் சார் வந்து அவங்க பிசிக்கலி ஆளுங்க கிட்ட கேட்டா, ஒரு பெயிண்டர் கிட்ட கேட்டா, ஒரு டீலர் கிட்ட சாரி ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட கேட்டப்போ அவர் கையில வந்து மினிமம் 5 பெயிண்டர்ஸ் ஏற்கனவே அவர் கையில இருக்கு. இந்த 5 பெயிண்டர்ஸ் சார் சொன்னது ஒரு நாள் 2000 ரூபாயோட பெயிண்ட் யூஸ் பண்ணணும் மினிமம் தான் சொன்னாங்க. அவர் என்ன சொல்லிருந்தா 2000 ஒன்றும் இல்லை சார், மினிமம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8000 ருபீஸோட பெயிண்ட் எவ்ரிடே இஸ் யூசிங். எல்லா ஒரு பெயிண்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ 2ங்கிறது வந்து 2 பெயிண்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி 5 ஆயிடுச்சு, 2000 ரூபாங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி 8000 ஆயிடுச்சு. ஸோ நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, 2 பெயிண்டர்ஸ் 2000 ரூபாய் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது 1 lakh ருபீஸோட பிசினஸ், ஐ மீன் 5 lakhs பிசினஸ் ருபீஸோட பிசினஸ் கிடைக்கும்னா, இதே பெயிண்டர்ஸ் வந்து 5 பெயிண்டர்ஸ் 8000 ருபீஸோட பெயிண்ட் யூஸ் பண்ணா எவ்வளவு பிசினஸ் வோலிங் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. தட் இஸ் த மெயின் திங். நீங்க வந்து இது சார் சொன்ன மாதிரி எஃபர்ட்லெஸ்லி வெரி சிம்பிள்லி உங்களோட பிசினஸ் வோலியம் ஜெனரேட் பண்றதுக்காக எதுக்கும் சின்னதா நம்ம கம்பெனி ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு பொருளே உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. அவர் நம்ம நாசர் சார் கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, சார் இஃப் யூ வாண்ட் டு ஜெனரேட் பிசினஸ் வோலியம் ஆஃப் 1 lakh வித் டிஸ்பிளே வால், ஒரு டிஸ்பிளே வால்ல இருந்து நீங்க ஒரு 1 lakh ருபீஸ் பிசினஸ் வோலியம் ஜெனரேட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடணும்னு கேக்குறாங்க. எவ்வளவு எஃபோர்ட் போட்டா நம்ம ஒரு டிஸ்பிளேவா இருந்து நமக்கு வந்து ஒரு 1 lakh பிசினஸ் வோலியம் உருவாக்க முடியும். பட் திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் திங் சார். ஒரு 2 பெயிண்டர்ஸ் 3 பெயிண்டர்ஸ் மட்டும் நினைச்சா பெரிய லெவல்ல உங்களுக்கு 1 lakh இல்ல சார் 1 crore பிசினஸ் வோலியம் சிம்பிளா உங்களோட அக்கௌண்ட்ல வரும். அந்த அளவுக்கு சிம்பிளான பொருள். ஜஸ்ட் இப்ப அவர் சொன்ன மாதிரி இந்த பொருள்ல வந்து 100% கான்ஃபிடன்ஸ் வேணும். வித்தவுட் கான்ஃபிடன்ஸ் இஃப் யூ ஆர் ப்ரோமோட்டிங் திஸ் ஒன் டெஃபினெட்லி இட் வில் நாட் ஒர்க் அவுட். கான்ஃபிடன்ஸ் இல்லாத நீங்க இது ப்ரமோட் பண்ணா உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா உங்க உள்ளல வேணும், ஐ ஆம் ப்ரமோட்டிங் த நம்பர் 1 பெயிண்ட் ப்ராடக்ட் இன் மை கம்பெனி. நம்ம கம்பெனில இல்லைன்னா இந்தியாவில இருக்கிற ஒரு நம்பர் 1 பெயிண்ட் ப்ராடக்ட் தான் நான் ப்ரமோட் பண்றாங்கிற ஒரு அந்த ஒரு 100% அது அண்டர்லைன் போட்டு நீங்க ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கட்டும் கேரளாவில் இருக்கட்டும் ஸ்டார்டிங் டைம்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனாலதான் சுமித் சார் சொன்னது திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா பிரச்சனைகள் இருந்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எங்க கேரளாவில் நீங்க கேட்டாலும் வந்து சூப்பரான பெயிண்ட் மட்டும் தான் கேட்குவாங்க. ஏன்னா புதுசா வந்து நம்ம சொல்லி கொடுக்கும் போது எல்லா ஆளுங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சார் இது வந்து கவரேஜ் கம்மியா இருக்காங்க, இது அது யூஸ் பண்ண முடியாது, பிரஷில் வந்து சரியில்லை, பயங்கர பெயிண்ட் வந்து பயங்கர திக்கா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. ஆனா இப்போ எல்லா பெயிண்டர்ஸுக்கும் தெரியும் இந்த துளசி பெயிண்ட் எப்படி பெயிண்ட் திக்கா இருந்தா கொஞ்சம் கூடி வாட்டர் போட்டு அந்த திக்னஸ் போகும், நிறைய கவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஆல்ரவுண்டர் பெயிண்டிங் வந்து நார்மல் பிரஷ்ல இருந்து நம்ம பண்ணா அது வந்து நல்ல கவரேஜ் கிடைக்காது. we have to take the ரோலர் பிரஷ் யூஸ் தான் பண்ணணும் நம்ம இது ஆல்ரவுண்டருக்கு. இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுங்கிற விஷயம் எல்லா பெயிண்டர்ஸுக்கிட்டும் கேரளாவில் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ பெயிண்ட்னு சொல்ற எவ்வளவு கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தேவை இருக்குன்னு உங்களுக்கு இப்போ பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் இப்போ கேரளாவில் இருக்காங்க. யூ கேன் டேக் தேர் நம்பர் அண்ட் யூ கேன் கிவ் டு தம். நீங்க கேட்டு பாருங்க, யூ ஜஸ்ட் கால் அண்ட் ஆஸ்க் ஹிம் வெதர் த பெயிண்ட் இஸ் குட் ஆர் நாட். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஆர்சிஎம் பிசினஸ் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு டெப்போ இல்லை, நமக்கு பிக்கப் சென்டர் இல்லை, நமக்கு வந்து ஒரு லீடர் கிடையாது, ஒரு பின் லெவலில் இருக்கிற லீடர் கிடையாது, காசு கிடைக்கிற ஆளு கிடையாது. ஸோ இந்த நிலைமையில வந்து ஆர்சிஎம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இவ்வளவு வந்து 1 crore மேலே தமிழ்நாடு நமக்கு பிசினஸ் ஜெனரேட் பண்ண முடிஞ்சிருந்தா 100% இப்போ உங்களுக்கு வந்து 100 ஒரு ஃபுல் பேஸ் ஒர்க் கேரளாவில் பண்ணிருக்காங்க. ஈவன் வந்து தமிழ்நாட்டில் நம்ம செந்தில் சார் இருக்கு, யூ கேன் ஆஸ்க் எனிதிங் டு செந்தில் சார் பிகாஸ் ஹி ஆல்ரெடி பர்ச்சேஸ் 8 lakhs rupees பெயிண்ட் ஃப்ரம் துளசி பெயிண்ட். 8 லட்சம் ரூபாயோட பர்ச்சேஸ் செந்தில் சார் ஏற்கனவே பண்ணிருக்காரு. சோ அந்த நபர்கிட்ட செந்தில் சார் கிட்ட நீங்க கேட்டாலும் இந்த பெயிண்டை பற்றி யூஸ் பண்ணா என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறது கரெக்டா உங்களுக்கு புரிய போறது. சோ எல்லாமே உங்களுக்கு பேஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க வந்து இது ஸ்டார்ட் பண்ணுங்க. சுமித் சார் சொன்ன மாதிரி திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா இனிப்போ இந்த மழைக்காலம் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் செப்டம்பர் ஆன்வர்ட்ஸ் நெக்ஸ்ட் வரப்போற 1 year வந்து திஸ் இஸ் த ஹேட்ரிக் இயர் ஃபார் யூ. ஏன்னா உங்களுக்கு வந்து வரப்போற ஒவ்வொரு செகண்டும் வந்து இந்த பெயிண்ட் எல்லா இடத்திலும் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு பேஸ் போட்டு கரெக்டா வந்து எல்லா ஆளுங்க கிட்ட இந்த பெயிண்டை பற்றி சொல்லி கொடுத்து நல்ல எஜுகேஷன் கொடுத்து இந்த பெயிண்ட் நீங்க வாங்கி வச்சா 100% செப்டம்பர் ஆன்வர்ட்ஸ் எல்லா ஆளுங்களும் ஒவ்வொரு லீடர்ஸும் வந்து மினிமம் 5 lakh rupees எக்ஸ்ட்ரா பிசினஸ் போல உங்களுக்கு ஜெனரேட் பண்ண முடியும். தட் இஸ் த மெயின் திங் அபவுட் த துளசி பெயிண்ட். ஸோ ஒர்க் ஹார்டர்,
ஸ்டடி வெல், நல்லா படிங்க, கொஞ்சம் கூட இந்த பெயிண்ட்டுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எனிவேஸ் ஐ எம் வெரி மச் ஹாப்பி. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 200 பீப்புள்ஸ் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய ஆளுங்களுக்கு எஜுகேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ ரைட் நோ இட் இஸ் அ டைம் டு டூ சம்திங். இது வரைக்கும் நம்ம கேட்டது எஜுகேஷன் கிடைச்சிருக்காங்க. இனி வந்து நம்ம இது ஏதாவது நம்ம மார்க்கெட்ல என்ன பண்ண போறோங்கிறதா நம்ம மெயின் விஷயம். ஸோ டூ வெல் and once again thank you Sumit sir for being with us. and सर सुनने माधुरी सर एक और चीज सर, आपने बोला था कि अगर एक टिंटिंग मशीन अगर आप एक डेपो में एक टिंटिंग मशीन अगर आप चाहे तो एक रख सकते हैं, एक डेपो में अगर आप चाहे तो रख सकते हैं, ऐसा बोला था, क्या मैं वो बोल दूं? सर डेपोज के लिए तो डेफिनेटली हम ऐसा प्लान कर ही रहे हैं. अगर आपके एरिया में रिक्वायरमेंट जनरेट होता है तो डेपो पे हम प्लान कर देंगे. लेकिन तमिलनाडु की जियोग्राफी को जैसे आपसे मैं समझ करके ले रहा था, तो डेपो के अलावा भी कुछ पीयूसीज को भी जिनको लगता है कि इस बिजनेस में अच्छा पोटेंशियल है, तो उनको भी टिंटिंग मशीन का तैयारी, उनको भी टिंटिंग मशीन का प्लानिंग करके टिंटिंग मशीन इंस्टॉल करना पड़ेगा. तभी उस एरिया के सभी डिस्ट्रीब्यूटर्स को मटेरियल की अवेलेबिलिटी बहुत अच्छे तरीके से मिल सकती है. ஓகே ஓகே ரைட் சார். ஓகே. ஸோ வேறொரு விஷயம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெயிண்ட் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு டிண்டி மிஷின் தேவை இருக்கு. டிண்டி மிஷின் இல்லாத நமக்கு பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ ஏற்கனவே வந்து நம்ம செந்தில் சார் டிண்டி மிஷின் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவரோட பிக்கப் சென்டர்ல டிண்டி மிஷின் இருக்கு. அதே மாதிரி இப்போ கம்பெனிஸ் என்ன சொல்றேன்னா, இப்போ ஸ்டார்டிங் டைம்ல எல்லாருக்கும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுக்காக அட்லீஸ்ட் வந்து நம்ம சென்னை டெப்போக்கோ இல்லைன்னா சிவகாசி டெப்போக்கோ இல்லைன்னா மதுரை டெப்போக்கோ எது டெப்போனாலும் ஒரு டெப்போல வேணும்னா ஒரு டிண்டி மிஷின் கம்பெனி சைட்ல நம்ம சுமித் சாரோட சைட்ல இருந்து வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் அவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஸ்டார்டிங்காக வேணும்னா அந்த அங்க வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் a great opportunity for us. ஏன்னா நமக்கு வந்து பிக்கப் சென்டர்ல போயிட்டு ஆளுங்களுக்கு டிண்டி மிஷின் இல்லாதனால யாரோடையும் சேல் இனி குறைய மாட்டேன். ஆனா இவர் என்ன சொல்றேன்னா, கேரளா மாதிரி இல்ல, தமிழ்நாடு இட் இஸ் a வெரி பிக் ஸ்டேட், பெரிய ஸ்டேட். ஸோ ஒரு டெப்போல டிண்டி மிஷின் உண்டாயிருந்தா போலும் எல்லா ஆளுங்களுக்கும் அது யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் பிக்கப் சென்டர்ஸ் டிண்டி மிஷின் ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு எல்லா இடத்துலயும் 100% அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ டிண்டி மிஷின் கூட நீங்க மேக்ஸிமம் ஆளுங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத அவர் சொல்றாங்க. ஓகே, so all the best everybody. So our Tamil Nadu का जो टॉप लीडर है सर, हमारा एमराल्ड पिन अचीवर कामराज सर is with us. So let I am handing over the session to Kamaraj sir. So thank you so much sir. Sumit sir. Kamaraj sir, please. Thank you very much my dear Ranjit sir. Thank you very much my dear Smith Tooth sir. Very great session, very useful session to Tamil Nadu. Tamil Nadu is potential area. As you like, we will give a very great business from our Tulsi Paint. So many painters are here, so many potential leaders are here, sir. So that it is the needful one, timely business we are starting Tulsi Paint Tamil Nadu. நண்பர்களே, மிகச் சிறப்பான ஒரு கூட்டம், மிகச் சிறப்பான ஏற்பாடு. கிரகிச்ச அத்தனை பேரும் அதை வெளிப்படுத்தணும். லேர்னிங், டீச்சிங், ஏர்னிங். அதனால ஸ்மித் தூத் சார் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது வாய்ப்பல்ல, வரம். பெயிண்ட் வந்து எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட் தமிழ்நாட்டுல இருக்கு. கேரளா விட கூடுதலான அடிஷனல் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. புதிய வீடுகள் நிறைய ஆயிருக்கு. புதிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து நமக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். நிறைய பெயிண்ட் கடைகள் இருக்கு தமிழ்நாட்டுல. அதே மாதிரி நிறைய பெயிண்டர்கள் இருக்க தமிழ்நாடு. 200 பீப்புள் நமக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல அசம்பிள் ஆக முடியுமானா அது ஃபர்ஸ்ட் துளசி பெயிண்ட் மீட்டிங் மட்டும்தான். அது வந்து பெரிய சமாச்சாரம். இதை ஆர்கனைஸ் பண்ண இந்த கிரெடிட்ஸ் அத்தனையும் ஆர்கனைஸ் பண்ண நம்ம ரஞ்சித் சாருக்கு தான் போய் சேரும். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை லீடர்களும் உணர்வடைந்து விட்டோம், அல்லாவிட்டால் அத்தனை பேரும் வேகமாகி விட்டோம் என்று சொல்லலாம். ஏற்கனவே நம்ம வேகமாக தான் இருந்தோம். பட் இன்னைக்கு நம்முடைய வேகத்தை கூட்டி விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த வேகம் இன்றைக்கு ஆரம்பித்த இந்த வேகம் 12ஆம் தேதி மே மாதம் ஆரம்பித்த புதன்கிழமை நாள் ஆரம்பித்த இந்த வேகம் ஒரு நாளும் குறையாமல் அப்படியே கொண்டுட்டு போலாம். பிசினஸ்ல நமக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய பிசினஸ் நம்ம அடைய முடியும். சில பல சந்தேகங்களை நம்ம கிராஜுவலா பேசி தீர்த்துக்கலாம். அதே மாதிரி டிப்போக்கள் இந்த பியூசிகளை எப்படி உருவாக்குறது, இந்த ப்ராடக்டை எப்படி கொண்டுட்டு வர்றது, எல்லாத்தையும் கிட்டத்தட்ட சுமித் சார் அருமையா சொல்லிட்டாரு. நாசர் சார் அழகு தமிழ்ல அதை வந்து புரியும்படி எல்லாத்துக்கும், புரியாதவர்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய அளவுல என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லி அவர் சிறப்பா பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு மிகவும் சிறப்பு நண்பர்களே, நன்றி. இது மாதிரி தரமான சம்பவங்களை இந்த ஜூம் இனிமேல் தான் பார்க்க போகிறது. இனிமேல் இந்த ஜூம்ல தரமான சம்பவம், ஏற்கனவே தமிழ்நாடு தரமான விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை விட அதிகமான தரம் நிறைந்த ஜூமாக ரஞ்சித் சார் இதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சி. வாங்க, இணைந்து செய்வோம்.
பெரிய அளவுல இந்த மாசத்துல பிசினஸ் வரும். காரணம் இப்பவே நாம போன மாசத்துல 10ஆம் தேதி செய்ய வேண்டிய 10ஆம் தேதி செய்ததை விட இந்த மாசம் 10ஆம் தேதி டபுள் ஆயிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மே மாசம் நம்ம இன்னும் பெரிய பிசினஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். ஆகையினால அப்டேஷன் பெருசா இருக்கு. எல்லாரும் உஷாராகுங்க. பெயிண்ட் எடுத்து போய் எல்லாரும் பண்ணுங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ரஞ்சித் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி நண்பர்களே. இந்த டைம் வந்து நமக்கு குறுகிய டைம்ங்கிறதுனால யாராச்சும் கருத்து சொல்லணும், நான் ஏதாச்சும் வாழ்த்தணும் அப்படி இருந்தா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். யாராச்சும் இருக்கீங்களா கூட்டத்துல? we can call செந்தில் சார். செந்தில் சார் வாங்க. செந்தில் ஜி. செந்தில் சார் வாங்க. வணக்கம் சார். வாங்க. உண்மையிலே வந்து இன்னைக்கு மீட்டிங் வந்து உண்மையிலே சிறப்பா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஆர்சிஎம் வந்து ஏன் பண்றோம் அப்படின்றத காட்டிலும் ஆர்சிஎம்ல நின்றது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்றது வந்து இன்னைக்கு மீட்டிங் வந்து நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஆல்ரெடி வந்து சார் சொன்ன ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் டெக்னிக்கல் அடிக்கிறதா ராயல்டி அடிக்கிறதா இருந்தாலும் ஒரு மாசத்துல அடுத்த மாசம் அவரு ராயல்டி இருந்தவர் அதுக்கடுத்த மாசம் வந்து என்ன நிலைமையில வராம டெக்னிக்கலுக்கு அடிக்கிறதுக்கு 3 மாசம் கண்டினியூ பண்ணணும். ஆனா 3 மாசம் கண்டினியூ பண்றதுல வந்து தொடர்ந்து 3 இல்லாம 10 லட்சத்தோட முடிகிறப்ப அவரு எமரால்ட நோக்கி நகர்றது கூட இதுல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாற்றங்கள் இந்த அளவுக்கு பெயிண்ட் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இன்னைக்கு மீட்டிங் வந்து உண்மையில தெளிவா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பேசு விஷயம் வந்து நல்லா தெளிவா சொல்லி கொடுத்தாரு. வந்திருக்க அனைவருக்குமே வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இது மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா வந்திருந்த அனைவருக்கு 200 பேர் வந்திருந்தாலும் அதுல 180 பேர் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஏன்னா இது இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. காமராஜ் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல அடுத்த கட்ட நகர்வுக்கு இது மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்குன்னு நம்புறேன். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ so much செந்தில் சார். வாழ்த்துக்கள். நன்றி செந்தில் சார், வாழ்த்துக்கள். ரஞ்சித் சார், வேற யாரு? முருகனை கூப்பிட்டுமா? முருகன் சார் வாங்க. ஏவிஎம் உள்ள இருக்கீங்களா? குடார்சியம் சார். எஸ் சார். பேசுங்க. ஓகே. குடார்சியம் எல்லாருக்கும் நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு சார் சொன்ன மாதிரி எல்லாரும் வாழ்த்துறதுக்கு எல்லாருமே சொல்லியாச்சு. இருந்தாலும் நம்ம அடிக்கிறதுக்கா சொல்லுவோம். ஆர்சிஎம்ல A to Z எல்லாமே வந்துடும் சொல்லி அதுல ஒரு மைல்கல் தான் இன்னைக்கு பெயிண்ட். அடுத்தடுத்து இது மாதிரி எல்லா பொருளுங்களும் ஆர்சிஎம்ல கிடைக்கும் அப்படிங்கிறத இது ஒரு நமக்கு வந்து ஒரு அறிகுறி. அதனால வந்து இனிமேல் வந்து ஆர்சிஎம்ல இல்லாத பொருளே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரலாம். சில பேர் மற்ற பொருள்களை ப்ரொமோட் பண்றதுக்கு சங்கடமா, அதாவது ஏதாவது அவங்களுக்கு சங்கோச்சம் இருந்தாலும் பெயிண்ட்டுங்கும் போது வேற லெவல்ல இறங்கும். நான் இது வரைக்கும் ஆர்சிஎம்ல கேட்காம இருந்தவங்க கூட பொருள் நல்லா இருக்கும் வாங்கிக்கிறோம்பாங்க. இதை எப்படி போய் எடுத்து கொண்டு போய் நான் சேர்க்கறது ப்ரொமோட் பண்றதுங்க கூட அந்த மாதிரி சின்ன தயக்கங்கள்ல இருந்த பெரிய ஆண்டர்பிரினர்ஸ், இன்ஜினியர்ஸ், பெரிய அளவுல ஆபீசர்ஸ் இது மாதிரி இருக்கவங்களும் இனிமேலும் ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. வாழ்த்துக்கள் சார். பெரிய அளவுல வருவோம். கேரளாவை நம்ம கண்டிப்பா வந்து ஓவர்டேக் பண்றதுக்கு பெயிண்ட் எங்களுக்கு நமக்கு ரொம்ப பாயிண்டான ஒரு விஷயம். ஓகே, வாழ்த்து. தமிழ்நாடு will overtake Kerala 100%. Yes, sure sir, 100%. Yes sir. வாழ்த்துக்கள் சார். ஜெயதீஷன் சார். Thank you. ஜெயதீஷ் சார். Okay. எக்ஸலண்டான ஒரு ப்ரோக்ராம் சார். தேங்க்யூ சுமித் சார் அண்ட் அவர் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண நாசர் சாருக்கு ஒரு நன்றி. பெயிண்ட்ல வந்து என்ன பல குழப்பங்கள் இருக்கும். என்னன்னா அந்த எமர்ஷன் என்ன, பிரைமர் என்னன்னு பெரிய குழப்பங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஒரு மிக தெளிவான விளக்கங்கள், ரொம்ப லேசா இருந்துச்சு. மொத்த ப்ராடக்டையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசா நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஒரு அருமையான ஒரு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் வச்சு மிகப்பெரிய அளவுல பிசினஸ் கொண்டு வர முடியும். ஸோ நிறைய விஷயங்கள்னால இன்னைக்கு பேசிக்கான விஷயங்கள் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ரொம்ப அருமையா புரிஞ்சது சார். வந்திருந்த அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்தது. நன்றி சார். தேங்க்யூ சார். ரைட் சார். ஸோ இதெல்லாம் இப்போ கிடைச்ச எஜுகேஷன் பூரா வந்து பிசினஸ் மூலியமா மாற்றுறது உங்களோட எல்லாருடையும் பொறுப்பு. ஓகே, எவ்வளவு மீட்டிங் பண்ணாலும் பண்ணித்தரேன். காமராஜ் சார் ப்ளீஸ். நன்றி சார், ரொம்ப நன்றி ரஞ்சித் சார். உள்ளபடியா தரமான சப்ஜெக்ட், தரமான ப்ரோக்ராம்ஸ். இப்போ இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகல. எல்லாமே வந்து கொரோனா வந்து அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்துதான்னுவோம். ஆனா நாம நம்முடைய வேகத்தை அதிகமாகப்படுத்திட்டோம். அதே சமயத்துல சரியான டிரைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மாதிரி இந்த நேரத்துல ரஞ்சித் சார் இதை வந்து டேக் ஓவர் பண்ணி
இதுல உள்ள இன்வால்வ் ஆகி எங்களுடைய பாரத்தை குறைச்சிட்டீங்க. நாங்க கொண்டுட்டு போன வேகத்தை விட நீங்க வந்த அப்புறம் வந்த வேகம் தான் ஜாஸ்தி. எல்லாரும் பெரிய லெவல்ல வரணும். நம்மகிட்ட சாம் டேனியல் மாதிரி பில்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு தெளிவா இருப்பாங்க நான் நம்புறேன். நிறைய பில்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க, நிறைய பெயிண்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பெயிண்ட் கடைக்காரங்களை நம்ம சந்திக்க முடியும். எனவே எப்படி இதை கொண்டுட்டு போறதுன்னு திட்டமிடுங்க நீ. அதாவது இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு ஒரு சப்ஜெக்ட், இதை எப்படி எடுத்துட்டு போறது, இதுக்கு எங்க இருக்குது பெயிண்ட்னு கேட்டா தேனியலுக்கு பெயிண்ட் கடை தனியா செந்தில் ஆரம்பிச்சிருக்காங்க, செந்தில் டீம். அப்ப நம்ம அதை அவங்ககிட்ட அந்த பெயிண்ட் சம்பந்தமா கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். ரஞ்சித் சார் தான் சொல்லிட்டாரு, இன்னும் கூட தரமான சம்பவங்கள் உங்களுக்கு தரன்ட்டாரு. அதே மாதிரி சுமித் சார் மிக சிறப்பா நம்ம கூட இருந்து நல்ல தெளிவான விளக்கங்களை அவர் இந்திவாளாவா இருந்தாலும் கூட நமக்கு ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மூலமாக நிறைய தகவல்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை பொட்டன்சியலா மாத்தி ரிசல்ட் ஆக்கி, ரீசன் நிறைய இருக்கு, பட் ரிசல்ட் ஓரியன்ட் பிசினஸ் பெரிய ரிசல்ட் ஆகணும். தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் சரி துளசி பெயிண்ட் இருக்கும், எல்லா வீடுகளிலும் துளசி பெயிண்ட் இருக்கணும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், முதல்ல நம்ம வீடுகள்ல அடிங்க. நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய வீட்டுல அந்த பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கிறேன். துளசி பெயிண்ட் தான் என் வீட்டுல அடிச்சிருக்கிறேன். வேணும் உங்களுக்கு போட்டோ எடுத்து போடுறேன். முதலாவது துளசி பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன் நானு. எனக்கு சப்பளை கொடுத்தது நம்ம தேனி வெங்கடேஷ் தான் சப்பளை கொடுத்தாரு, டோர் டெலிவரி கொடுத்தாரு. அதனால நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12.5 லிட்டர் வாங்கி வீடு பூரா அம்சமா அடிச்சு விட்டுருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அடிச்ச நாள்ல எப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்ததோ இப்ப வரைக்கும் துளசி பெயிண்ட் ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. அது மட்டுமல்ல, அடிக்கிறதுக்கு நான் 6000 ரூபாய்க்கு பேசினது, அவர் லேபர் மட்டும் 6000 ரூபாய்க்கு பேசினது, அவர் எனக்கு அவ்வளவு ரூபாயே தேவையில்லைங்க சார் இருக்கிறார். இனிமேல் துளசி பெயிண்ட்னு சொல்லுங்க, நான் கம்மியா வாங்கிக்கிறேங்கிறார். ஏன்னா லேபருக்கு கஷ்டமில்லாத அதாவது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்காத அற்புதமான பெயிண்ட் இது. ஆகையினால சிறப்பு, ரொம்ப சிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. நன்றி ரஞ்சித் சார். தேங்க்யூ வெரி மச் மை டியர் சுமித் ஜோத். தேங்க்யூ வெரி மச் நாசர்ஜி அண்ட் ஆல் லீடர்ஸ். நம்ம ரஞ்சித் சார் செஷனை இன்னும் கண்டினியூ பண்றதா முடிக்கிறதா? இல்ல சார், முடிக்கலாம் சார். வேறொரு விஷயம். ஓகே, எல்லாத்தையும் அன்மியூட் பண்ற, எல்லாரும் ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். நாளைக்கான ப்ரோக்ராம் சிறப்பான ப்ரோக்ராம். அனிதா மேடம், ரஞ்சித் சார் இணைந்து